विदिताखिलशास्त्रसुधा जलधे महितोपनिषत् कथितार्थनिधे हृदये कलये विमलं चरणं भवशङ्कर देशिकमे शरणम् करुणावरुणालय पालय मां भवसागर दुःखविदूनहृदं रचयाखिल दर्शन तत्त्वविदं भवशङ्कर देशिकमे शरणम्. நாம் பிரதிதினம் அனுபவிச்சுருக்கக்கூடியதான இந்த வாழ்க்கையில் எதெல்லாம் பார்க்குறோம், அதெல்லாம் அனுபவிக்கிறோமோ இதெல்லாம் நிஜமாக பார்த்தா இல்லவே இல்லை, மித்யா அப்படின்னு சொல்கிறோம். இதை ஆனால் நேரம் இருக்குன்னு பார்க்குறது எப்படி இல்லைன்னு சொல்ல முடியும்? கண்ணால் பிரத்யட்சத்தினால இருக்கு அப்படிங்கிறது தெரியுது. நீங்கள் எப்படி இப்போவே இல்லைன்னு சொல்லலாம் அப்படின்னு கேட்டாக்க, இருக்குன்னு இருக்குங்கிறத டிஃபைன் பண்ணுன்னு சொன்னார். இருக்குங்கிறத டிஃபைன் பண்ண இப்போ இருக்குன்னு இப்போ இருக்கு, விவகார காலம் மோட்சம் வரைக்கும் இருக்குன்னு எப்போவுமே இருக்குங்கிறத நீ இப்படி பார்க்க எனக்கு கேள்வி. இவன் இருக்கிறதே ஸ்பான் ஆஃப் லைஃப். எப்போதுமே இருக்குன்னு சொல்ல முடியாது. திரிகாலத்துக்குள்ள நமக்கு அதீதமான விஷயங்கள் இருக்கு. சுருக்கமாக பல தினசாக சொல்லியிருந்தாலும் நீ டிஃபைன் பண்ணி எக்ஸிஸ்டன்ஸ் இதுதான்னு சொல்றதா இருந்தால் அது நமக்கு நிச்சயா இருக்க முடியாதுங்கிறதாக கான்ட்ராடிக்டாய் நிச்சார்த்தத்தை போக்கணுமையானால் அப்பேற்பட்டதான எக்ஸிஸ்டன்ஸ் உனக்கு பிரத்யட்சத்தை தெரியாது. எது பிரத்யட்சத்தினால தெரியறதோ இந்த எக்ஸிஸ்டன்ஸும் ஒரு பக்கம் இருக்கலாம், பிரதியோகியும் இருக்கு, அஜந்தாசாவும் இருக்கு. ஏன் நாங்க சொல்ற நிச்சார்த்தங்கிற விஷயத்துக்கு அது விரோதம் இல்லை. நிச்சாத்துவம் இருக்கலாம், இதுவும் இருக்கலாம். நீ எப்படி இருந்தால் நிச்சாத்துவம் வராதுன்னு சொல்றதோ அப்பேற்பட்ட சத்துவமானது பிரத்யட்சத்துல தெரியல அப்படிங்கிறது இப்போ முடிச்சோம். ஒரு வழி பண்ணினாலும் ஏன் அதீத அநாகதங்கள்லாம் கூட ஒரு விதமா தெரியலமே. இப்ப இருக்குன்னு பார்த்தோம், இப்ப இல்லைங்கிறது இல்லைன்னு தெரிஞ்சு போச்சோ. அப்ப நிஷேத அப்பிரதியோகித்தம் இப்ப தெரிஞ்சு போச்சோ. இந்த முன்னாடி இருந்த நிஷேதம் வரப்போற நிஷேதங்கள் எல்லாம் நிஷேதத்தேன ரூபேன சகல நிஷேதங்களும் தெரியுது. எப்படி ஒரு பசுமாட்டை பார்த்தாக்க பசுத்தன்மையை தெரிஞ்சுட்டா பார்க்காத பசுமாடு எல்லாமே தெரிஞ்சின்றதாக ஆகுதோ, அது தேவையாக இருக்கோ. அப்போ அந்த இதுக்கு பேர் என்னன்னு கேட்டா ஜென்ரலாக உள்ளதான சாமானியம். சாமானியம்னா ஜாதின்னு பேர். மரத்தை பார்த்தான்னா இன்னொரு மரத்தை பார்த்தா அது என்ன மரம்னு தெரியாது, எப்படி மரம் தெரியும். விருட்சத்துவங்கிறது ஒரு சாமானியம். விருட்ச தரிசனத்துல விருட்சத்தை ரூபேன சகல விருட்சங்களும் தெரிகிறதுங்கிறது போல சொல்லலாம். அப்போ அவ்வளவு நிஷேதங்கள் உபஸ்திதமாக ஆனதாக அர்த்தம். அந்த நிஷேதங்களுக்கெல்லாம் இது அப்பிரதியோகி அப்படின்னு தெரியலாமேன்னா, நிஷேதங்கள் வேணா தெரியலாமோ என்னவோ தெரியலாம், ஆனா அதுக்கு பிரதியோகி இல்லைங்கிறதுக்கு நீ பார்க்க முடியாது. இப்போ அது கண்ணுக்கு தெரியக்கூடிய விஷயம் இல்லை. ஏன்னா அதீந்திரிய வஸ்துக்களுடைய நிஷேதங்களும் கலந்துருக்குங்கிறதாக சொல்லி முடிச்சோம். இதற்கப்புறம் ஒரு தனியான ஒரு டாபிக் இப்ப பேச போறது என்னன்னு கேட்டா, அசேஷ நிஷேதங்களும் தெரியறதாக வச்சுண்டாலும்னு சொன்னான்னு அர்த்தம். அதுலயே எங்களுக்கு ஒரு டவுட் இருக்குன்னு அர்த்தம். அப்போ ஒன்னை பார்க்கும் பொழுது அதுல உள்ள தன்மை தெரிந்து எல்லாமே இப்ப கண்ணுக்கே தெரியணும்னு அவசியமா இல்ல ஊகமா தெரிஞ்சா போமா? இதான் பாபாகம். கண்ணுக்கே தெரியணும்னு சொல்றோம். இதே போல ஒண்ணு வரப்போகுது, இதுக்கு அடுத்தபடி ஒண்ணு வரப்போகுது. அங்க சந்தனக்கட்டை தெரிஞ்சு, சந்தனக்கட்டைன்னு நிச்சயமா தெரிஞ்சு போச்சு. உடனே இந்த கண்ணிலேயே வாசனை தெரியுதுங்கிறான், கண்ணாலேயே வாசனை தெரியுதுங்கிறான். இது ஒரு பெரிய குழப்படியான விஷயம். அது சந்தனக்கட்டைன்னு கண்ணால தெரிஞ்சுது, சந்தனக்கட்டை எல்லாம் வாசனையா இருக்குன்னு மூக்கால ஏற்கனவே தெரிஞ்சுது. அதையும் இதையும் கம்பைன் பண்ணி அப்படின்னு வேணா சொல்லலாம். அப்படி சொல்லாமலே கண்ணுக்கே வாசனை தெரியுதுங்க. இதெல்லாம் இதுக்கு தம்பி, இது அண்ணாது தம்பி. இப்போ வாசனை தெரியலன்னு நாம சொல்ல போறதில்லை. இப்போ அது சந்தன கட்டைன்னா சந்தன வாசனை உள்ளதுங்கிறதாக நமக்கு தெரியுதோ தெரியலையோ. இப்ப தெரியறதுல எந்த விதமான ஆட்சேபமும் இல்லை.
அது பிரத்யட்சத்தினால தெரிகிறது. பிரத்யட்சத்துக்கு டைரக்ட் கான்டாக்ட்னு ஒண்ணு, இன்டைரக்ட் கான்டாக்ட்னு ஒண்ணு. லௌகிக சன்னிகர்ஷம், அலௌகிக சன்னிகர்ஷம்னு சொல்றாங்க. லோகத்துல எல்லாரும் ஒத்துண்டதான ஒரு தொடர்பு சன்னிகர்ஷம்னா தொடர்பு. இப்ப நாங்க சொல்ல போறது நாங்க மட்டும் சொல்றதான ஒரு ஸ்பெஷலான ஒரு தொடர்பு, அலௌகிக சன்னிகர்ஷம்னு பேரு. ரொம்ப அலௌகிகமா பேசுறாருன்னா அது வேற விஷயம், எல்லாரும் ஒத்துக்கலன்னு அர்த்தம். லௌகிகம் அலௌகிகம் சொல்றோம். இப்ப அலௌகிகமாக ஒரு தொடர்பு, அது லோகத்துல எல்லாராலும் புரிந்து கொள்ள முடியாததான ஒரு விஷயம். இந்த புஸ்தகம் படிச்சவங்க மட்டும் ஆமாமான்னு சொல்லி முடிவு பண்ணி ஒத்துக்க வேண்டிய விஷயம் அப்படிங்கிறதாக உள்ள வரும். அது மாதிரி இப்ப முதல்ல சொல்ல வேண்டிய எடுத்துன்ற விஷயம் என்னன்னு கேட்டா, பொதுவான தன்மை ஒன்றை ஒரு பொருளை பார்க்கும் பொழுது அந்த தொடர்புடைய எல்லா பொருள்களும் கண்ணாலேயே இப்பொழுதே தெரிகிறதுன்னு சொன்னோம். இதுல என்ன தப்புன்னா, அப்ப நீ எல்லாமே கண்ணால நேர தெரிகிறதுங்கிறதுதான் சர்வஜன். எல்லா பொருளும் இருக்கு உலகத்துல, பலவிதமான பொருள்னா நான் சர்வஜன் இல்லை. பகவான சர்வஜன் ஏன் சொல்றோமே ஆனால், அவருக்கு எல்லாமே எப்பொழுதுமே உள்ளங்கை நெல்லிக்கனி போல் தெரியுதுன்னு சொன்னோம். இதுதான் சர்வஜத்துவம். ஞாங்கிற பதத்தினால அவகதிங்கிறதா எடுத்துக்கணும். அவதான் சர்வஜத்துவம். எத்தனையோ ஜென்மா நானும் எடுத்திருக்கேன், எத்தனையோ ஜென்மா எடுக்க போறேன்னு இவ்வளவு உங்களுக்கு சர்வஜனா நீங்க. இந்த ஸ்மிருதி ரூபமான ஞானத்துல இருக்கலாம், ஊக ரூபமான ஞானத்துல இருக்கலாம். ஆனா சர்வஜங்கிறதுக்கு அபரோட்ச ஞானமான அர்த்தம் சொல்லணும். இப்ப நீங்க சொல்றபடி பார்த்தா, ஒரு குடத்தை பார்த்தா இந்த கடத்துல இன்னொரு தன்மை வேற இருக்கு, பதார்த்தத்துவம்னு ஒண்ணு இருக்கு. இது ஒரு பெரிய விஷயம். பதார்த்தம்னா என்ன? மீனிங் ஆக ஒரு பொருள், ஒரு சொல்லுக்கு மீனிங்காக இருக்கும் தன்மை. இது எங்கெல்லாம் இருக்குன்னா எங்கேயுமே இருக்கு. கடங்கிற சொல்லுக்கு பொருள் கடா, புஸ்தகங்கிற சொல்லுக்கு பொருள் புஸ்தகம், புக். இந்த புக்ல புக்னஸ் இருக்கு, சொல்லின் பொருள் தன்மையும் இருக்கா. எந்த சொல்லுன்னு சொன்னாங்க? அப்போ பதார்த்தத்தேன ரூபேன எதுன்னா பகவான் விவான் எல்லாம் ரசசிங்கம் கூட, ரசசிங்க பதத்துக்கு அர்த்தம். இப்ப ஒரு பதார்த்தம் பதார்த்தத்தேன சாமானிய தர்மம். இதெல்லாம் கடத்துவங்கிறது விசேஷமான தன்மை, அதுல பிருத்திவித்துவங்கிறது கொஞ்சம் பெருசு. இப்படியெல்லாம் இருக்குது. இதெல்லாம் தான் மேல வரப்போறதுக்கு இன்ட்ரோடக்ஷன் சொல்றேன். ஆக ஒரு தன்மையின் மூலமாக எந்த பொருள் தெரிகிறதோ, இது போன்ற இன்னொரு பொருளை பார்க்கும் பொழுது அது என்ன பொருள்னு கேட்காம தெரியறதுக்கு வேண்டிய அளவுக்கு தான் நமக்கு தெரிகிறதே ஒழிய, அந்த இன்னொரு நாள் பார்க்கக்கூடிய மாடும் இப்பவே தெரியுதுன்னு சொல்ற மாதிரி இருக்கலாம். அதுதான் இந்த விஷயம். இதுதான் சாரமானத்துக்கு கிரகிச்சுக்கணும். நமக்கு அப்படி சொன்னாதான் பிரத்யட்சத்துக்கு விரோதம் சொன்னோம். அனுமானத்துக்கு விரோதம் சொல்லி வச்சுக்கோங்க, அது தனி செக்ஷன் வச்சுக்கோம். நீங்க சொல்ற மித்யாத்வத்தை லாஜிக்கலா ப்ரூவ் பண்றது, லாஜிக்கலாவே நான் எதிர்ப்பு சொல்றேன்னா அது செக்ஷன் வேற, அந்த செக்ஷன் பின்னாடி வரும். நீங்க சொல்றதான மித்யாத்வத்தை அது மூக்காலுக்கும் இல்லைன்னு சொல்லி எடுக்கிறது. இவர்னா என்ன சுவாமி யோன சத்தியாகத்துவம். யோன சத்தியாகத்துவம்னா என்னன்னு பையன் பக்கம் எதிர்காலம் கேள்வி சொல்றாங்க. வாஜா சொன்னா அந்த பக்கத்தை தச்சு போட்டுருந்தாரு. சொன்ன விஷயம் சொல்லவே மாட்டேன். அந்நியூன சத்தாகத்துவம் புரியறதுக்கு நியூன சத்தாகத்துவம்னா என்னன்னு சொல்றேன்னு சொல்லி ஆரம்பிச்சது இருக்கேன். அவர் படிச்ச படிப்பெல்லாம் காட்டியிருக்கார். ரொம்ப தாக்கிக்காலா இருக்கிறவாளுக்கு உரகல் மாதிரி இருக்கும். நீ அந்த பக்கத்தை பார்க்காதீங்கன்னா நான் பார்க்கவே இல்லை. இந்த இடங்கள்லாம் அப்பப்போ பார்த்து குறிப்பேன். இது மாதிரி சில இடங்கள் வாழ்ந்து ஒரு இதை காட்டக்கூடிய ஒரு இடம். அதுபோல சுவாமியோன சத்தாக காலத்தை வர்த்தி அபாவ பிரதியோகித்தம்னு நான் சொல்றத நீ பிரத்யட்சத்தினால எடுக்கிறேன்னு வந்ததுல இப்போ எல்லாமே உன் கண்ணுக்கு தெரியலையே. ஏன்னா தெரியறதுக்கு ஒரு வழி என்ன பண்ணிட்டு விட்டா, நிஷேதம்னு ஒண்ணு தெரியுது. பிரகிருத்த காலத்துல நிஷேதம், நிஷேதே நிஷேதத்துவம் இருக்கு. நிஷேதத்துவேன ரூபேன சகல நிஷேதங்களும் உபஸ்திதமாக ஆகி அதுக்கு அப்பிரதியோகின்னு தெரிஞ்சு, இந்த நிஷேதத்துக்கு அப்பிரதியோகின்னா இதே மாதிரி தான் நான் என்ன செய்யுது. அதனால அந்த நிஷேதத்துக்கு அப்பிரதியோகியாத்தானே இருக்கணும்னு அந்த நிஷேதம் இப்ப கண்ணுக்கு தெரியுன்னு இந்த அலௌகிக சன்னிகர்ஷ வழியா தெரியறதுன்னு சொன்னா, அப்ப என்ன பண்ணினார், இப்போதைக்கு அவனை கண்டிக்க வேண்டாங்கிறத விட்டுவிட்டு அப்ப கூட பிரதியோகித்துவம் அப்பிரதியோகித்துவம்னா கண்ணுக்கு தெரியாத விஷயம். அதுக்காக தெரியும். கண்ணுக்கு தெரிஞ்சா பிரதியோகித்தோம்னா இதனால நாங்க சொல்றதுன்னு திருப்பி சொல்றோம் வேற இடத்துல. ஆகையினால அப்படின்னு சொன்னவரை இப்ப மெயினா என்ன பண்ணார், இதை நியாயாமிரத்துல எங்கேயும் சாப்பிட்டு சொன்னார். இப்பதான் நியாயாமிரத்துல இப்ப சொல்ல போறதான கிளாஸ் அநேகமா ரொம்ப சுருக்கமா சொல்றேன், 2 நாளையும் சொல்றேன்.
இது நியாயாமிரத்துல கேட்காத கேள்வி. வெறும் தார்க்கிகனை நைஸா ஒரு மடக்க துவம்சம் பிராகவாகவும் அத்தியந்தாகவும் அன்யோன்யாவும் இந்த நாளையும் வச்சுட்டு பாஷ்யத்துல பிரஸ்தானத்திலே சில உதாரணங்கள்லாம் எடுத்து சொல்லியிருக்கார். மீமாம்சையில பூர்வபட்சத்தை பற்றி சொன்னதான ஒரு சூத்திரத்தை சித்தாந்தம் மாதிரி வச்சுட்டு ஒரு இடத்துல உதாரணம் சொல்லுவாங்க. அதுபோல ஆனா தைத்திரிய உபனிஷத் பாஷ்யத்துல அபாவத்துல 4 கைண்ட்ஸ் சொல்றதுக்கு கைண்ட்ஸ் இருந்தாலே அபாவம் இல்லை, அபாவம் இருந்தா கைண்ட்ஸ் இருக்க முடியாதுன்னு நினைக்கிறேன். இப்ப நீங்க என்ன எடுத்து போயிருக்கீங்க? நான் எஸ்எல்சி வரைக்கும் படிக்கிற சயின்ஸுக்கும் மேல ஹையஸ்டா படிக்கிறதுக்கும் ரொம்ப வித்தியாசம் இருக்கும். இன்னும் எனக்கு தோன்றது உதாரணத்துக்கு தான் நான் சொன்னேன். இங்க ஒரு லெவல்ல தான் இவங்க பிரெயின்ல ஏறுங்கிறதுக்காக இதோட நீங்க நிறுத்திக்கணும். இது ஒரு கெட்டிகாரத்தனமான டீச்சர். எல்லாத்தையும் நீங்க குழப்பினதுக்கு அப்புறம் கிளாஸும் நின்று போடும். அதனால கொஞ்சம் கொஞ்சமா விட்டாலே சிரமமா இருக்கு. அதுக்காக அந்த பையனை என்ன பண்ணார், அதாவது எதிர்த்தவங்க சாமானிய லட்சணையை ஒத்துண்டாகும். இந்த பிரதியோகிதெல்லாம் தெரியாததுனால இல்லை, வஸ்து தஸ்துன்னு ஆரம்பம். இந்த வஸ்து தஸ்துனால பெரிய ப்ராப்ளம். ஸ்ட்ரிக்ட்லி ஸ்பீக்கிங்கே கிடையாது. ஏதோ வாசோ நிவர்த்தந்தே பிரம்மத்தை பத்தி ஸ்ட்ரிக்ட்லி ஸ்பீக்கிங் என்ன பண்ணுவாங்க, என்ன பண்ணியா இந்த ஒரு 2-3 செகண்ட்னா பிரம்மத்தை அற்புதமா விளக்கினார். மௌன வியாக்கியா பிரகடித்த பரபிரம்ம தத்துவம். நாமெல்லாம் வயசாக அவர் அப்படின்னா 20 வயசு யுவானம். அது மாதிரி ஒரு ஸ்ட்ரிக்ட்லி ஸ்பீக்கிங்ல என்ன ஆச்சுன்னா சாமானியம் ஜென்ரலாக உள்ளதான தன்மையின் மூலமாக அந்த தன்மையுடைய பொருள்கள் எல்லாம் நேரடியாக கண்ணுக்கு தெரிகிறதுன்னு சொல்றதே தேவையில்லை. சாமானியம் இந்திரிய பிரத்யாசக்தி 337 பக்கம். மானம்னா ஆகாசம் இல்லை, மானம்னா கௌரவம் இல்லை, பிரமாணம்னு சொல்லணும். ஒரு எழுத்து சொல்லணும். நாம கிருஷ்ணமூர்த்திங்கிட்டு கிட்டுவங்கிறோம் கிச்சுங்கிறோம். அது மாதிரி இவ்வளவு அர்த்தமாத்திராக சாஸ்திரஜாதி புத்திரோத்சவம் பண்ணியது அமானாவாகத்தும் சொல்லலாமே. சாஸ்திரம் போறாரு, எல்லா புத்தகக்காரரும் மானாபாவாது தான் சொல்லுவார். ஆனா மானியம் நாசின்னு சொல்லுவாங்க, சாமானியம் நாசின்னு தான் சொல்லுவோம். ஏன்னு எனக்கு தெரியல. இதெல்லாம் நாங்களே இப்ப கேட்டுக்க வேண்டிய கேள்வி. ஏன்னு கேட்டா இப்ப ஏதாவது அடிய விழுந்துடும். இப்ப கேட்டாங்க பார்க்கலாம்னு சொல்லுவோம் நாங்களாம். மானாபாவா அப்ப மானியம் நாஸ்தி அஸ்ய வாக்கிய அஸ்ய சப்தஸ்ய மானியம் நாஸ்தின்னு. மானியம்னா அங்க எது எழுதி வச்சதுனாங்க, சாமானியம் நாஸ்தி தான் சொல்லணும். இங்க பிரமாணாபாவாக்கு அர்த்தத்துல யூஸ் பண்ணும். இப்ப என்ன பண்ணுவோம், 6 இடங்கள்ல இந்த அலௌகிக சன்னிகர்ஷம் சொல்லாட்டா உங்களால் நிர்வாகம் பண்ண முடியாதுன்னு அவங்க ஒன்னொன்னா கேட்கிறான். 6 இடம் இருக்கு மொத்தம். 5 இடம், 6வது இடம் கிட்டத்தட்ட 6 சப்ஜெக்ட். அந்த இடங்கள்லாம் இது இல்லாம உங்களுக்கு நிர்வாகம் பண்ண முடியாதுன்னு இவர் அது இல்லாமலே வேற விதம் நிர்வாகம் பண்றேங்கிறார். இப்ப இதனால என்ன ஆகும் தெரியுமோ, ஏன் இப்படி நிர்வாகம் பண்ணாங்கன்னு அவன் நின்றான்னு வச்சுக்கோங்க, வாய்மூணு தான் இருக்கணும். அந்நிய சாது உபபத்தியத்தை தான் இவன் அந்நியசார உபபத்தியாகவும் சொன்னதான்னு தெரியல எனக்கு. இருந்தாலும் இதெல்லாம் ஒரு இன்டலெக்சுவலாக பிரெயினை போட்டு தீக்ஷணம் பண்ணி வச்சு இன்னொரு இடத்துல உபயோகிக்கிறதுக்காக யோகம். இப்ப என்ன ஆரம்பிச்சா இதெல்லாம் எங்களுக்கு ஸ்டாக் கொஸ்டின். சாமானிய லட்சணம் கண்டேங்கிற கேள்வி வந்தே தெரியும். 6ஐயும் நான் என்ன ஞாபகம் வச்சுட்டு வாசிக்கிறதுல லேகனத்துல 2லையும் வரும். அப்படியே சுற்றி நாங்களாம் போனபோது மாணிக்க சாஸ்திரிங்கிறதெல்லாம் கேட்பறது நிச்சயமா தெரியும். உடனே இதை ஒரு 50 தரம் படிச்சு வச்சுக்கிறப்ப ஏன்னா பிரெயின் சரியா இருக்கணுமே. 4வது சொல்லணும்னா 4 சொல்லணும். அது 1 இல்லாம இதெல்லாம் எங்க நாங்கள் பட்ட கஷ்டங்கள்ல ஒன்றும் நச்ச மகானசீய பூமேந்திரிய சன்யோகேன தத்ரைவ வியாப்தி கிரகே பர்வதீய தூமாத் அனுமிதர்ணஸ்யாது. நான் சொன்னபடி புகையை பார்த்தா அனுமானம் பண்ண. இந்த புகையும் நெருப்பும் என்ன ஜனம் அக்னிஹோத்திரம் உபாசனம் பண்ணிட்டு இது ரொம்ப சகஜம், சமுதாயமா பண்ணிட்டு இருக்கோம். இதுதான் இந்த உதாரணத்துக்கு ஆரம்பிக்கணும். ஆனா இங்கிலீஷ்ல லாஜிக்ல நான் படிச்சது புதுசுல என்ன ஆரம்பிச்சேன் தெரியுமா, all men are mortal. Socrates is a man. Socrates is mortal. Socrates என்னவோ அமிர்தம் நினைச்சிருக்கான். வெயில் நாட்டில் உள்ள பெரிய ஆழம் ஏதானே இது எல்லாரும் சொல்லுங்க. நான் படிச்ச லாஜிக் தான் நினைக்கூடாது. யூசி லாஜிக். அவன் என்ன பண்றான், ஆல் men are mortal. அவையவர் கைவாதிய வாழ
எல்லா மனுஷனும் ஒரு நாள் செத்தாகணும். ஐயோ, ஏன்னா எல்லா மனுஷனும் செத்தாகணும்னு ஆரம்பிச்சதுக்கு என்ன பண்ணாங்க, சாக்ரடீஸும் மனுஷன் தான், இவரும் செத்து போடுவாருன்னா. அப்ப சொல்லுங்க, சாக்ரடீஸ் ஆல்சோ எ மாஸ்டர். Therefore, Socrates also master. இப்படின்னு சொன்னான்னு வச்சுங்களேன். இப்போ ஒரு மனிதன் போனாங்கிறத பார்த்தா மனிதத்தன்மை உள்ளவன்லாம் போயிடுவான்னு எப்படி கண்டுபிடிச்ச எல்லா விஷயம் பார்த்தீங்களா நீங்க? இதாங்க விஷயம். அதுபோல இங்க ஒரு இடத்துல புகையை பார்த்தா நெருப்பு இருக்கு. எங்க புகையை பார்த்தா சமயக்கட்டில் பார்த்தான்னு வச்சுக்கணும். சமயக்கட்டில் பார்க்கலன்னாக்க லௌகிகமா சொன்னா அக்னிஹோத்திரம் மண்டக்கே பார்த்தான்னு வச்சுக்கோங்க. எதுவா இடத்துல பார்த்தா உடனே அடுத்த தெருவில் புகை தெரிஞ்சது. மேல ஃபயர் இன்ஜின் ஃபோன் பண்ணிட்டாங்க. ஓய்ப்பாம், உங்களுக்கு ஃபயர் இன்ஜினுக்கு ஃபோன் பண்ணிடு, இப்போ என்ன ஆச்சுன்னா, இல்லை அந்த தூமம் இருக்கிறதுனால அங்கே நெருப்பு இருக்கணும். அந்த தூமம் உங்களுக்கு தெரியாது. இப்போ இந்த தூமத்தில் வேணா இந்த தூமத்தோட இந்த நெருப்பு இருந்தது, எப்படிய அந்த தூமத்தோட நெருப்பு இருக்கணுங்கிறது எப்படி தீர்மானம்? ஓஹோ, இது ப்ராப்ளம் இருக்கா? சக்ஷுரிந்திரிய சன்னிகர்ஷம் எங்க இருக்கு? மகானசைய தூமம், மகானசகான சமையல்கட்டு. அங்க இருக்கக்கூடிய தூம இந்திரிய சன்னிகர்ஷம் அது வந்த உடனே தத்ரைவன மகானசைய தூமேவ வியாப்தி கிரகே சதி. இது இருந்தால் அது கட்டாயம் இருக்கணும், அல்லது அது இல்லாவிட்டால் இது இருக்காது. இப்படின்னு சொல்லலாம். இது இருந்தால் அது கட்டாயம் இருக்கணும், பாசிட்டிவ். அது இல்லைன்னா இது இருக்காது. பூர்வபக்ஷ வியாப்தி, சித்தாந்த வியாப்தின்னு சொல்றேன். இது இருந்தால் அது கட்டாயம் இருக்கணும்னு சொன்னா சித்தாந்த வியாப்தி. அது இல்லைன்னா அது இல்லாம இருக்குன்னு சொன்னா பூர்வபக்ஷ வியாப்தி. ரெண்டு தினசா சிறிது சொல்றோம், ஒன்னு பாசிட்டிவ், ஒன்னு நெகட்டிவ். பர்வதீய தூமா, இங்க அது என்ன தூமம்? மலை கிட்ட போய் நின்று புகை இருக்குன்னு சொன்னோம். என்ன தூமம்? பர்வதீய தூமம். பர்வதீய தூமம்னு என்ன அர்த்தம்? மலையில எவ்வளவு நெருப்பு. நீங்க என்ன பண்ணா, பாபா இங்க ஏதோ 12 நெருப்பு பெரியதா போடுது, நம்ம மலையில ஏற வேண்டாம், மலை தாண்டதா சொன்னேன். அங்க இருக்குன்னா இது இந்த நீங்க சொல்றதான சாமானியங்கிறதான த்ரூ தட் காமன் ஒரு நெஸ்னால இந்த தூமம் தெரியலைனால் இங்க இந்த புகை கண்டு நெருப்பு இருக்குங்கிற அனுமானம், இன்ஃபரன்ஸ் வராமல் போயிடும். போனா போட்டுமாங்க வரதே. சரி, நீங்க என்ன பண்றீங்கன்னா சாமானிய தூமத்வாதே பிரத்யாசக்தித்வே. பிரத்யாசக்திங்கிறது டிக்ஷன்ல பார்க்க முடியாது, கனெக்ஷன் அர்த்தம். சன்னிகர்ஷா பிரத்யாசக்தி சம்பந்தத்துவம் சொல்லக்கூடாதோ? போச்சு, அது வேத சொல்ற மாதிரி. வேதத்திலாம் விஷயத்துவான்னா அன்னாயத்துவா சொல்லக்கூடாதுன்னு நாங்க சொல்லிட்டு இருக்கோம். விஷயம்னா அண்ணன் தான். புத்திர ஸ்ரீகுரு ஹரி ஓம் அன்னாயத்வா ஊர்ஜே பலாயத்வாந்தார் தொகுத்தாரு. இது மாதிரிதான் தார்க்கிகலாம் ஒரு சப்தத்தை வச்சுண்டு பிரத்யாசக்தித்வே தஸ்யாபி பிரத்யாசன்னத்வாது. இந்த தொடர்பு என்பது அந்த புகைக்கும் இந்த புகைக்கும் உள்ள தொடர்பு தூமத்தம். சந்தேகம் இல்லையா? தொடர்புனா அர்த்தம் இதே தூமத்தம் தான் அதுல இருக்கு. இந்த தொடர்பை வச்சு அத்தனையும் இவனுக்கு கண்ணுக்கு நேரம் வந்துருக்குங்க. கண்ணுக்கு நேரம் வந்ததுங்கிறதுலாம் இப்ப ப்ராப்ளம். பிரத்யாசன்னத்வாது தத்ர வியாப்தி கிரகே. அந்த உலகத்துல இருக்கிற எல்லா தூமங்களும் இருந்தால் அங்கு வன்னி இருக்கத்தான் இருக்கும்னு தீர்மானம் பண்ணினானாங்க. எப்படி தீர்மானம் பண்ணினால்தான் ததோ அந்நிதிகி பருவத்துக்கிட்ட போனோம்னா இவனுக்கு டிஃபரன்ஸ் வரும். இது வேணுமே, நீங்க என்னவோ வேண்டாம்னு சொல்லிட்டு இருக்கிறீங்கன்னா அப்பா உனக்கு பர்வத தூமத்திலேருந்து அனுமதி வரணும் விலகானே. அதுக்கு இதை போய் குழந்தை பண்ணான்னா நான் வேற நிமிஷம் சொல்றேன். பர்வதீய தூமேந்திரிய சன்னிகர்ஷ தசாயாம் தூமத்வேன பிரகாரேன கிரஹீத ஸ்மிருத வியாப்தே புருஷஸ்ய தத்வ வைசிஷ்ட புருஷஸ்ய நஷ்யத்துங்க வைசிஷ்டிய கிரக சம்பவாத். மலைகிட்ட போனேன், அவன் போனேன், எதை பார்த்தேன்? புகைத்தன்மை பார்த்தேன். புகையில புகைத்தன்மை தெரிஞ்சுதான் இல்லையா? இதே புகைத்தன்மை உடையதான அந்த புகையில நிச்சயமாக நெருப்பு இருந்ததுனால அதை நினைவு வந்தோம்னு இதிலேருந்து நெருப்பு இருக்குன்னு சொல்லலாமே. இந்த புகை வந்து அங்க விடுவானுங்கிறா, எல்லா புகையும் வந்து நம்ம சமைக்கிறதுல விடணுமா? ஏற்கனவே கண்ணை கடிக்கிறது. அதுக்கப்புறம் சொல்ற பின்னாடி கிரஹீத தூமத் கிரஹீத ஸ்மிருத வியாப்தே
தத்திர வைசிஷ்ட கிரக சம்பவா. இது சொன்னார். அப்போ தூம விசிஷ்டோயம் தூமத்து விசிஷ்டோயம் தூமகான்னு தெரிய வேண்டாமான்னா அதுக்கு அவர் சொன்னா சுரவிச்சந்தனம் இதுவது. அதுதான் பின்னாடி ஒருத்தி சேர்த்துல சுரவிச்சந்தனம் இதுவது விசேஷேந்திரிய சன்னிகர்ஷ விசேஷணஜான அசம்பந்த அக்ரஹ அசம்சர்க அக்ரஹ ரூபாயாக விசிஷ்டஜான சாமக்ரியாக பூர்ணத்வா. இதுக்கப்புறம் தான் ஸ்மார்த்தி ஸ்மிருதி பிரகாரேனவா கண்ணோரா சுரபிச்சந்தனம் மேற்கனவே சொன்னேன். சந்தான அங்க இருக்கு. கண்ணால பார்த்தான், சந்தான கிட்டேன்னு தெரிஞ்சுட்டான். உடனே என்ன பண்ணா கண்ணுனால வாசனை தெரியுது. அவங்க இடத்த விட்டுருங்க உட்காந்து. சந்தனக்கட்டைங்கிறதுல சந்தனத்துவம் இருக்கு. சந்தனத்துவம் இருக்கிற இடத்துலாம் வாசனை இருக்குன்னு எனக்கு தெரியும். இது போனுப்பா அந்த வாசனையோட இது இருக்குன்னு கண்ணு தெரிவிக்க வேண்டிய அவசியம் இல்லை. விசேஷமான சந்தனக்கட்டையோட இந்திரியத்துக்கு சன்னிகர்ஷம்னா மூக்குக்கு சன்னிகர்ஷம் இல்லைங்க. மூக்குக்கு சன்னிகர்ஷம்னா மூக்கு ரொம்ப தூரமாக, கண்ணு தான் ரொம்ப தூரம் போகும். உங்களுக்கு ரொம்ப மூக்கு அது வேற. மூக்கு போகலைன்னாலும் என்ன வாசல் நோய்க்கே ரத்தம் வைக்கிறான்னா அதான் கேட்டா. இது மூக்கு போறதா அது வரதா இது பெரிய விஷயம். இவாலே ஒரு 2 கட்டான பேசிட்டு கண்ணு அங்க போறதுங்க இதுவே இல்லையான்னு சயின்ஸ்ல. அங்க இருக்கிறது தான் இங்க வந்து வேறுதே. இங்க ஒன்றும் போகலைங்கிறான். அவன்கிட்ட போய் நாம சண்டை போட முடியாது. நாங்க போறதுன்னு வச்சுட்டு புத்தகம் எழுதிட்டோம். இப்போ போகலன்னு வந்ததுன்னா இனிமே நீ பார்த்துக்கோன்ட்டான். 2 பேருக்கும் குழந்தைகள் அவதான் வேணுது. ஆக சுரபிச்சந்தனங்கிற இடத்துல சந்தனக்கட்டை என்றதான விசேஷம். விசேஷம்னா மெயின் நோ. அதுல சுரபித்துவங்கிறது இருக்கு. சுரபிங்கிறதுல வாசனை உள்ளது. வாசனை உள்ளதான ஒரு சந்தனக்கட்டையில இந்திரிய சன்னிகர்ஷம் வந்த ஒண்ணு. இதுல சுரபித்துவம் இல்லை என்பது இல்லை. சுரபித்துவம் இல்லைன்னு தெரிஞ்சுக்கப்பா. ஆனா அது சந்தனக்கட்டையா இருந்தால் சுரபித்துவம் இருக்கும். இப்ப திருப்பதியில சில கட்டைகள்லாம் வாங்கிட்டோம்னா என்னடான மேல சந்தன அத்தரை குட்டி மாங்கட்டையை வச்சிருக்கான். இந்த சமாச்சாரத்தை பத்தி இப்ப பேசல். எதி சந்தனம் சந்தனம் பவதி இததானியும் சந்தனத்துவம் அஸ்தி சந்தனே சுரபித்துவம் அஸ்தி. அப்போ அசம்சர்க ஆக்ரஹ அசம்பந்த ஆக்ரஹ ரூபம் இருந்தாலே விசிஷ்டம்னு தெரிஞ்சுள்ளாங்க. விசிஷ்ட ஞான சாமகிரியாக இது வாசனை உள்ளது அப்படிங்கிறதுக்கு அது எல்லாத்தையும் சேர்ந்து தெரிய வேண்டிய அவசியம் இல்லை. அதுபோல தூமத்துவம் தெரிகிறது. தூமத்துல இந்த தூமமே முன்னாடி தெரிஞ்சிருக்கணுங்கிற அவசியம் இல்லை. எந்த ஒரு தூமத்தினால நாம சமயக்கட்டில் நெருப்பு இருக்குன்னு சொன்னோமோ அதுலேயும் இதே தூமத்துவம் வேறேன்னு சொல்ல முடியாது. ஆகினால் நமக்கு ஞானம் வரலாம். இதுக்காக இந்த தூமமும் சேர்ந்து சமயக்கட்டில் பிரத்யட்சமாக தெரிஞ்சுதுன்னு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லைன்னு முதல் செக்ஷன். இதுக்கப்புறம் இன்னொரு செக்ஷன் ஆரம்பிச்சா இதையே பதில் வியாப்தி ஸ்மிருதி பிரகாரேண ரக்ஷசம்மதா ஜானஸ்ய ஹேதுதா. ரக்ஷசம்மதா ஜானம்னா என்ன தெரியுமா? மலை புகையுள்ளது, மலை நெருப்பை காட்டும் புகையுள்ளதுன்னு சொல்றோம். வியாபியம்னா காட்டும்னு வச்சுக்கணும். காட்டும்னா என்ன அர்த்தம் தெரியுமோ? நிச்சயமாக அதை இன்ஃபர் பண்ணக்கூடியதுன்னு அர்த்தம். இனவிட்டபிள் கனெக்ஷன் உடையதுன்னு அர்த்தம். அதை விட்டு பிரியாததான தன்மை இதற்கு உண்டுன்னா அது வியாப்தி. திரும்பப்படாது. இதை விட்டு பிரியாததுன்னு அது சொல்ற. ஸோ ஒரு பக்கம் தான் A is equal to B, but B is not equal to A அப்படிங்கிறது அத்வைத்தம். பிரம்மன் is equal to பிரபஞ்சம் அப்படின்னு சொல்லணும். பிரபஞ்சம் is equal to பிரம்மன் இதோட ஜாஸ்தியா இருக்கு. இங்கேருந்து அங்கே போகும், அங்கேருந்து இங்கே வர. எதுக்காக சொல்றோம்? வேதாந்தத்தை அதில் கலந்தோம். இப்போ நெருப்பை காட்டும் புகை உள்ளது மலைன்னு தெரியணுமே ஒழிய இந்த புகை தெரிஞ்சு போச்சு, இந்த புகையும் தெரிஞ்சு போச்சோ. இந்த புகைக்கு நெருப்பை காட்டும் தன்மை இருந்ததுங்கிறது ஸ்மரணம் இருக்கு. பொறுமை இதுக்கா ஒரு புகை தெரியும் போது எல்லா புகையும் இழுத்து விடுவாள். அதாவது சொல்லணும். நீங்க ஒரு பிராமணனை மாத்துக்கணும், பிராமணர் தேர்ந்தது சகல பிராமணன் விடுவாங்க. மொத்தம் 4 பேர் தான் ரித்திக்கு நமக்கு தேவை. இன்னொரு பிராமணன் போன பொழுது பிராமணன் அங்க போய் தெரிஞ்சு போனதுக்கு அவன் முன்னாடி இங்க கொண்டு விடுவானேங்க நினைப்பான். பிராமணன் யோக்கியமா இருக்கும், அவமானம் பண்ணா பயகாலத்துன்னு வச்சுக்குவான். இந்த பிராமணனையும் கொண்டு விட வேண்டிய அவசியம் இல்லைன்னு பிராமணத்துவருக்கு பூனல் இருக்கிறதுனால விஷயம் கரெக்டா. ஆகையினால இவர் சாதுவாத்தான் இருப்பாருங்கிறது பலகத்தை பார்த்துருக்கீங்க. இந்த சாதுவை கொண்டு முன்னாடி விட வேண்டிய அவசியம் என்னன்னு அதை பற்றி ஸ்மரிச்சாச்சுன்னா வியாப்தி ஸ்மிருதி என்றதான ஒரு கனெக்ஷன் அது வழியாக
இந்த நெருப்பை காட்டும் மலை, நெருப்பை காட்டிக் கொடுக்கும் மலை இங்க இருக்குன்னு தெரிஞ்சா போகும். இதே தூரம் முன்னாடி தெரிய வேண்டிய அவசியம் இல்லை. அப்ப என்னாச்சு, மகாநசியா ஏவ தூமஹா. அந்த மகாநசத்துல பாக்குறச்சே முதல்ல சமயக்கட்டுல ஒரு இண்டிவிஜுவல் எக்ஸ் போய் எல்லாத்தையும் தூமத்துவம் இருக்கு. இப்ப எக்ஸ் தெரிஞ்சு ஒரு இண்டிவிஜுவல் மகாநசியே ஏவ மகாநசியா ஏவ தூமஹா தூமத்வேன வியாப்தி ஸ்மிருதி விஷயம். இப்ப தெரியறதா அங்க போக தெரியும். மகாநசிய மகாநசிய தூமத்வேன கிரகிச்சோம்னா அதுக்கு வியாப்தி ஸ்மிருதி வந்துடுச்சு, அதோட தொடர்புடையதுங்கிற ஸ்மிருதி வந்துடுச்சு. அப்புறம் பார்த்தா என்னன்னா இப்பவே என்னாச்சு, மகாநசத்தை பார்த்துருக்கீங்க, தூமத்வேன பர்வதீய தூம ஜானஞ்ச ஜாதம். பர்வதீய தூமம் இங்க வராமலே பர்வதீய தூம ஜானஞ்ச ஜாதம். பர்வதத்துக்கு பர்வதத்தில் வரும்போது இதே மகாநதிய தூமமே இங்க தெரியுது. தச்ச இது தெரியறதுக்கு நீங்க சொன்னதான கனெக்ஷன் எல்லாத்தையும் கொண்டு வருவாங்க. இதை பார்க்கறது இது தெரியுது. இது தெரியும் போது அந்த தூமமும் தூமத்தேன ரூபம் அந்த தூமம் ஸ்மிருதிக்கு வருது. அது ஆக இந்த ஸ்மிருதிங்கிறது சம்ஸ்காரம் இருக்கிறதுனால உத்போதம் வந்து கொடுத்தோம்னா அது தானா வந்துடும். சாமானிய லட்சணம் இணைவா. நமக்கு குழக்கத்தை வந்து போச்சு கட்டி போடலாம்ங்கிறது தாவ தெய்வ அனுமதி சித்தே இதுதான் அர்த்தம். இதனாலேயே நமக்கு இப்போ மலையில நெருப்பு இருக்குங்கிறதான இது கழிச்சு போனப்புறம் ஒத்துரும் ஒத்துக்காததாக நீங்களே அலௌகிக்கம்னு வேறு பேர் வச்சிருக்கீங்க. நீங்க சொல்றதே ரொம்ப அலௌகிகமா இருக்குன்னு அலௌகிக சன்னிகர்ஷத்தை சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. இதற்காக கல்லு அவன் ஒரு தினம் ஒத்துன்னு போட்டான்னு வச்சுக்கணும்பா, அவன் புஸ்தகத்தை பார்த்தீங்கன்னா ஒத்துக்க மாட்டான், வரவே வராதுன்னு ஒரு புஸ்தகமே எழுதுவான் இந்த லைனுக்கு. அதெல்லாம் நீங்க ஒன்றும் அவர்கிட்ட நம்ம ஒன்றும் உபகாரங்கள்லாம் பண்ண முடியாது. அனுமதி சித்தே அவன் சாமானிய லட்சணியா தூமத்தேன சகல தூமம் ஜானாமி அனுபவசாச்சாரம் கொண்டு வாங்குறோம். ஏற்பட்ட சமாச்சாரம் இருக்காரு. இரண்டாவது செக்ஷன் ஆரம்பிச்சா, ஐயா இந்த பொதுத்தன்மையை வைத்துக் கொண்டு அந்த தன்மையுடன் கூடிய பொருள்கள் எல்லாம் முன்னாடி தெரிய வேண்டும் என்பதற்கு அனுமதி வராதுன்னு சமாளிச்சுட்டு நான் வேற ஒண்ணு சொல்றேன். இந்த புகையானது நெருப்பில்லாமலே இருக்கலாமோ என்னவோன்னு ஒரு சந்தேகம் வந்துதான். எப்போதுமே நமக்கு தீர்மானோட சந்தேகம் சம்சயாத்தான் வினைசுதியும் இல்லையா. இப்போ பார்த்தோம், இப்போ திடீர்னு உடம்புல புகைஞ்சது, பர்வதோடு சில புகைஞ்சது. ஒருவேளை இந்த புகை நெருப்பில்லாமலே இருக்கலாமோ? தூமோயம் வன்னி விபிச்சாரியவா நவான்னு சந்தேகம் வருதுன்னா வருதுன்னா வரலாம்ங்கிறதுதான் இப்ப நமக்கு இப்போ சந்தேகம் வரலாமா இல்லையான்னு என்ன சொல்ல. நானே ஒரு விதமா கடிச்சிட்டு கட்டு வந்தேன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு நாள் கிட்டதே இல்லை சிவம் சாஸ்திரம் இல்லை, சந்தேகம் வரலாம இல்லையா. ஏதாவது புஸ்தகம் அதே வச்சுட்டுக்கா அதே மாதிரி குறவு இருக்குன்னா வேட்டியை பார்த்தா சந்தேகம் உங்களுக்கு காரணம் தான். என்ன நிஷ்டையே ஒரு சம்சயம் வரலாம், டவுட் வந்துடுச்சு. இந்த டவுட்டுக்கு நீங்க சொன்ன வழியில சொல்ல. ஏன்னா ஏற்கனவே ஒரு தூமம் தான் தெரியும் உங்களுக்கு. அந்த தூமத்திலேயோ கட்டாயம் நெருப்போட சேர்ந்துதான் இருக்கு, நெருப்பை விட்டுட்டு இருக்காதுங்கிற தீர்மானம் எடுத்தோல்லையோ. இந்த தூமமோ ஏற்கனவே தெரியலையோ இல்லையோ, இப்பதானே தனியா தெரியுது. இது ஒருவேளை இல்லாம இருக்கலாமோ, இந்த ஊர் பார்த்தா கசக்காம இருக்கலாமோ மாதிரி இருக்குது. நான் உடனே பதிலையும் சேர்த்தே சொல்லுவேன். ஒரு உதாரணத்துக்கு சார் மேட்டூர் பாசா கசக்காது, மெட்ராஸ் பாசா கசக்காதுன்னா கசக்காட்டா பாசானே பேர் இல்லையங்க. இதை போக்குறதுக்காக என்ன பண்ணணும்னா, சார் இந்த ஏற்கனவே தெரிஞ்சது, இங்கேயோ ஒன்று வன்னி இருக்குங்கிறது தீர்மானம் ஆகல. சாத்தியாபாவ சம்சய சதி தூம நிச்சயங்கிற விசாரம் இல்லை. சாத்தியாபாவ நிச்சய சதி தூம சம்சயம்னா அது வேற. இப்ப நமக்கு தேவையா உள்ள விஷயம் என்ன, இந்த செக்ஷன்ல நீங்க அதை கொண்டு வரணுமேன்னா இங்கேயும் நான் ஒரு வழி விஷயம் கேட்கலாம். எல்லாருமே அவாவா ஒரு வழி விஷயம் சரி பண்றது. ஒரு கணக்குக்கு 3 வழியில கணக்கு ஆன்சர் வரலாம். மொத்தம் ஒன்று சொன்னாங்கன்னா, சார் இதில் வந்து மண்டே ரொம்ப உடச்சிக்குவான்ட்டு நான் ஒரு வழியில் கணக்கு போடுறேன்னா, நீ இந்த வழியில் கணக்கு போட்டேன்னா மண்டே உடச்சிக்கிற சுபாவமே தெரியாமல் போயிடும். அதுதான் ரைட் ஆகும். இதுதான் விவகாரம். 2வது செக்ஷன் ஆரம்பிச்சா நெசான்னு பேசுறது தான். எல்லாம் எங்க ராஜாவுடைய அப்படியே காப்பி. ரொம்ப நெசான்னு பேசுறாங்க. நெசவாச்சும் லட்சாவிற்கு இது சேன்னா, அதனால சென்னபுரின்னு பேராங்க. சேன்னான்னு இங்க அத்திய சித்தி வாக்கியார்த்தம் எல்லாம் நடந்துருந்தா இப்ப மறுபடியும் நடக்கிறது. இது சேன்காங்கிறது சென்னபுரின்னு
எல்லாம் எங்க ராமா சாஸ்திரி சொல்றாரு, நான் சொல்லல, எல்லாம் அவருடைய கடன் வாங்கின வார்த்தை. லெண்டி பாருங்க, சாமானிய பிரத்யாசத்தின் வினா, நான் சொன்னதான ஒரு புது விஷயமான அலௌகிகமான தொடர்பை ஒத்துக்கொள்ளாவிட்டால் ஒரு இடத்துல சமாளிச்சு இந்த இடத்துல என்ன பண்ணுவேன்னா, தூமோ வன்னி விசாரி நவான்னு பொதுவாக வரும். அயந்தூமோ வன்னி விசாரி நவா இல்ல, அது ஒரு சுவாரஸ்யம். இந்த புகை நெருப்பு இல்லாமல் இருக்காமோ இல்ல, புகையே நெருப்பு இல்லாமல் இருக்கலாமோ சார், எந்த புகை தெரியும் இருக்கு, வன்னியோடலாம் இருக்குங்கிற போதுதான் தெரியும், அதுல நிச்சயம் இருக்கு. அப்ப தூமத்துல அந்த வண்டியும் சேர்த்து சந்தேகம் வருது, அப்ப இதையும் அதையும் சேர்ந்து ஒன்னா தெரிஞ்சுட்டா தான் சந்தேகம் வர முடியும். தூமோ வன்னி விசாரீனவா, இந்த சம்சயமானது வருமான அனுபூயமான சம்சயா, ஸ்மரியமான சம்சயம் இல்ல, அனுபூயமான பிரத்யட்சத்துல இருக்கணும். ஸ்மிருதினா இல்லாமலே வரலாம், இல்லாம இருந்தா தான் ஸ்மிருதி. அவருக்கு ஒரு ஸ்மாரக சின்னம் வைக்கிறேன்னா எப்ப வைக்கிறது, விரோத கட்சியா? அசத்துக்கெல்லாம் வச்சுருங்க, வேற விஷயம். சீக்கிரம் போறான்னு அர்த்தம். யாராவது பேசிட்டே இருக்கா, நான் இங்கிருமா சொல்லுவேன், நான் இந்த உங்களை ஞாபகம் வச்சுக்கிறேன்னா போயிட்டு வாங்கன்னு அர்த்தம். புரிஞ்சுக்கணும், இங்கிருமா நான் நல்லா ஞாபகம் வச்சுக்கிறேன்னா முழுமை சொல்லியிருப்பேன், நீ போகும்போது அர்த்தம் இங்க விட்டேன். அதனால சாமானிய பிரத்யாசத்தின் வினா தூமோ வன்னிய விசாரீனவா அனுகூலமான சம்சயா நசியாது. ஏன் பிரசித்த தூமேன்னா எந்த தூமம் அபிவிகரிதம்ங்கிறதா தீர்மானம் ஆயிருக்கோ பிரசித்த தூமம் வருதுங்க. வன்னி சம்பந்தச்ச அவகமா நிச்சிதத்வாத்து அர்த்தம். வன்னி சம்பந்தம் இருக்கிறதுனால ஏற்கனவே பார்த்த வகையில அப்பிரசித்த இந்த மாதிரி வன்னி சம்பந்தம் நிச்சயமாகாததான ஒண்ணுமே இவருக்கு தெரியாது வைப்பா. வன்னி அப்பிரசித்த அஜானாத். அப்ப நான் என்ன பண்றேன், இது தெரியும் போது இப்ப கண்ணுக்கு நேர தெரியாததான தூமங்கள்லாம் தெரிஞ்சுட்டேன், அதுல தூமோ வன்னி விசாரி நான் சந்தேகம் வருதுன்னு சொன்னோம். இவன் என்ன பண்ணார், இதுக்கு ஒரு வழி பண்ணார். நீ எந்த தூமம் பிரசித்தம்னு சொல்றியோ பிரசித்த தூமே ஏவ தத்தூமத்வாதினா வியாப்தி நிச்சயேபி தூமத்தேன தத்சம்சயோபத்தே. எங்காத்து சமயக்கட்டில் இருக்கிற புகையானது நெருப்புடன் கூடியது நிச்சயம்பா. இதுதான் நிச்சயம்பா. இந்த தூமத்துல எங்காத்து சமயக்கட்டில இப்ப எரியக்கூடி இப்ப தெரிகிற புகை ஏன்னு ஒரு தனவன்னா இருக்கிறீங்க. எங்க ராமசாஸ்திரி வேடிக்கை பண்ண அவன் கால வாரத்துக்காக சொன்னான், கோபால குடிகாதாரிக்க பூமின்னா ஒருத்தன் புகையை பிடிச்சி ஒரு குடத்துல அடைச்சி வச்சான், ரொம்ப நேரம் அடைச்சி வச்சிருந்தான். இவன் என்ன பண்ணா, இந்த கார்த்திகனை ஏமாத்துறதுக்காக அவன் உள்ள நுழையும் போது அதை திறந்து விட்டான். ரெடியா புகஞ்சிருக்கு, இவர் வாசல் ஓடிவிட்டாங்க. அந்த வேலை போறதுக்காக தூரம் இருக்கும், எதுவும் இருக்குமோ. நீங்க என்ன பண்ண, அவனை 5 நிமிஷம் கீழே வரலான்னு பார்த்தேங்கிறான். அனிச்சின்ன மூலரேகாங்கிறதெல்லாம் போட்டான் வச்சுங்க. இருந்தாலும் இந்த பிரசித்தமான இந்த தூமத்திலேயே இப்ப இந்த இடத்துல எரியக்கூடிய தூமத்துவம் எங்க இருக்கோ அந்த தூமத்துவம் உள்ளதான ஒரு தூமமானது நிச்சயமா நெருப்போடு இருக்குன்னு நிச்சயம் ஆனாலும், தீர்மானமா இருக்குன்னு தீர்மானம் ஆனாலும், இது மகாரசிய தூமமா ஆச்சுன்னா இருக்கும்போது காலம் இந்த பையன் நம்ம இருக்க சோகமா இருக்கான், டெல்லி போனா அப்படி இருக்கணும்னு சொல்லி ஒண்ணு வருது. நம்ம பையன் தீர்மானம் என்ன மாதிரி இருக்கும், ஸ்கூலுக்கு போனா என்னன்னு இப்படி சொல்ல முடியும். சத்த தூமத்தேனா இதே தூமம் தான், பர்வதி தூமத்தேனா குட்டிய தூமத்தேனா சூழ தூமத்தேனா சொல்றோம். தூமத்வா இப்ப இந்த தூமத்தேன விஷயம் வந்துருச்சோ பொதுப்படையா இவன் எப்பவுமே என்ன இருக்கலாம், இந்த தூமத்துவம் உள்ள இடங்கள் எல்லாமே வன்னிக்கு அபிவிருத்தமா இருக்குமா அப்படிங்கிறதான சம்சயம் வரலாம். இதுக்காக ஏற்கனவே எல்லா தூமங்களுக்கும் இவனுக்கு ஞானம் வேண்டிய அவசியம் இல்லை. இது இவர் மட்டும் சொன்னா சரியா வராது. இந்த வேதாந்தியா பதில் சொன்னான்னா கார்த்திகனுக்கு இந்த வேதாந்திக்கு தர்க்கம் தேர்ந்துவான். அதனால மணிக்காரன் ஒருத்தர் சப்தசிந்தாமன் எழுதினவர் அவர் சொல்றார், குடத்தை பார்த்தோம்னே இந்த குடமானது இந்த குடம் தவிர மற்ற குடங்களை காட்டிலும் ஜலம் தேஜஸ் பிருத்திவி, ஜலம் தேஜஸ் வாயு ஆகாசம் முதலிய திரவியங்களை காட்டிலும் வேறுன்னு தீர்மானம். குடங்கிறது ஜலமா, குடங்கிறது நெருப்பா, இதுல எதுக்குன்னு கேட்டாங்க. நான் சொல்றதுக்கு மட்டும் நீங்க ஆன்சர் சொல்லணும். பிருத்திவீதரமான 8 பதார்த்தங்கள், திரவியங்கள் 8 திரவியங்கள். பிருத்திவி, தேஜோ, வாயு, ஆகாச, கால, திக்கு, ஆத்மா, மனம்.
இந்த பிருத்திவிக்குள்ள சேர்ந்தது இந்த கடம். இந்த கடமானது கடத்வேன இதர பேத நிச்சயேபி, இது மற்ற 8 திரவியங்களை காட்டிலும் வேறுன்னு தீர்மானம் இல்லாமல் இந்த கடத்துல 2 தன்மை இருக்கு. ஒன்று கடத்துல மட்டும் உள்ள தன்மை, இன்னொன்னு கடம், கல், மண் எல்லாத்தையும் இருக்க தன்மை. இப்ப நம்ம இடத்துல மனுஷத்துவம்னு ஒரு தன்மை இருக்கு இல்லையா, இருக்க. பிராமணத்துவம் ஒரு தன்மை இருக்கோ இல்லையா, எல்லாம் இருக்கோ டவுட்டா தான் இருக்கு. இவன் மனுஷத்துவங்கிற தர்மத்தினால இவன் மாட்டை காட்டிலும் வேறுபட்டவன், பிராமணன் இங்க இருக்கிறதுனால இவன் மாட்டை காட்டிலும் வேறுபட்டவன் தெரியும்னா, மனுஷத்துவ ரூபேன மாட்டை காட்டிலும் வேறுபட்டவனால ஒரு சந்தேகம் வந்து என்ன செலுத்துன்னு உள்ளவன் கேட்கலாம். ஒரு சாமானிய தர்ம பொது சாமானிய தர்மமே 2, எல்லாருக்கும் பொது, இவாளுக்குள்ள ஒரு பொது. வடமாளுக்குள்ள ஒன்றும், பிராமணன்னா ஒண்ணு, இப்படிதான் இவ்வளவு சமாச்சாரங்கள் இருக்கு. இப்போ கடத்வேன ஸ்வேதர பதார்த்த பேத நிச்சயம் இருக்கு. இது புரியா அனுமானம். பிருத்திவீதரே போதிகதே கந்தவத்வாதுன்னு புரியுது அனுமானம். இது ஒன்லி நெகட்டிவ் ஆஸ்பெக்ட், அண்மை வியாப்தியே கிடையாது. அதாவது கடத்வேன கடே ஸ்வேதர பதார்த்தானாம் பேத நிச்சயேபி பிருத்திவீத்வாதினா தத்திர சம்சய சிஷாதைஷே பவத ஏவ. இத கடத்துல பிருத்திவீத்துவம் ஒன்று இருக்கு. அந்த பிருத்திவி என்று எடுத்துக்கொண்டமையானால் இது ஜலாதி சதுர்தச பேதம் வருமா வராதா சந்தேகம் வரும். பொதுத்தன்மை உள்ளதாக இருக்கக்கூடியது இதே கிடத்துல இருந்தாலும் ஸ்பெஷலான தன்மையில இதுக்கு மற்றது காட்டியும் வேறுபாடு தீர்மானம் ஆயிட்டாலும் இந்த பொதுத்தன்மைங்கிற ஹோதாவில் இது மற்றது காட்டிலும் வேற இருக்குமா இருக்காதாங்கிறதான ஒரு சந்தேகம் அந்த சந்தேகத்தை போக்குறதுக்கு பிருத்திவி எல்லாமே மற்ற பொருள்களை காட்டிலும் வேறுபட்டதுதான்ங்கிறதான ஒரு நடைமுறையில அனுமானங்களை பிரவர்த்திக்கிறது. அதனால சம்சயம் வரலாங்க. இப்போ ஒரு தூமத்துல வியாப்தி நிச்சயம் இருந்தாலும் தூமத்தேன ரூபேன சம்சயம் வரலான்னு நாம சொன்னதுக்கு உதாரணமாக घटे घटत्वमस्ति पृथिवीत्वं च घटत्वेन रूपेण घटे इतरभेद निश्चितः परन्तु पृथिवीत्वेन निश्चितो वा न वा इति सन्देहो भवति। एवञ्च महानसीयधूमत्वेन रूपेण वह्नि अव्यभिचारनिश्चयो जातः परन्तु धूमत्वेन रूपेण वह्निव्यभिचारो भवितुम् अर्हति न वा सन्देहं वरलाम् இதுக்காக வேண்டியதில்லை. இது ஒரு வழி சொன்ன. இதுக்கு மேல பார்த்தா அப்படியெல்லாம் கிடையாது சார், எங்களுக்கு எல்லாத்துக்குமே சேர்ந்துதான் தெரியுது அப்படின்னு சொன்னேன்னு வச்சோங்களேன். நிஷ்டிதேப்யர்த்தே பிராமாண்ய சம்சய ஆஹித சம்சயவது தூமத்துவம் வன்னிவ்யபிசாரி விற்த்தினவா இது சம்சயாதிபி சாது சம்சயோவத்தே. தூமங்கள் எல்லாம் வன்னியை காட்டிலும் மாறுதலான இடத்தில் வன்னி இல்லாத இடத்தில் இருக்காதுன்னு தெரிய வேண்டாம். தூமத்தில் உள்ள தூமத்தோ இருக்கும் இல்லையா, இது வன்னி வெதிச்சரித்த தூமத்திலையும் இருக்கலாம், வன்னி அவ்யபிச்சரித்த தூமத்திலையும் இருக்கலாமான்னு சந்தேகம். எல்லா மனுஷாருக்கும் மனுஷத்துவம் இருக்கு. மனுஷத்துவம் சொன்னா கைண்ட்னஸ் வச்சுக்கோங்க. இந்த கைண்ட்னஸ் இல்லாதவங்க மனுஷத்துவம் இருக்கலாமா இல்லையான்னு கேட்டான்னு சொல்லி மிருகத்துவம். ஒரு உதாரணம் எடுத்துக்கோங்க, இருக்கலாங்க. அப்படிதான் இருக்குவோன்னு சந்தேகம் எனக்கு. அதாவது முதல்ல பி மேன், முதல்ல பி அனிமல்லேருந்து பி மேன். அதனாலதான் ஜாகிரதமான இதுலேருந்து முதல்ல விலகணுங்கிற. பசுபக்ஷாதி பிராகிருதத்திலேருந்து முதல்ல மனுஷனாகி, அப்புறம் தேவனாகி, அதுக்கப்புறம் இரண்ய கர்ப்பனாகி, அதுக்கப்புறம் ஜெகன்முக பிரம்மாவாகி, அதுக்கப்புறம் ஈஸ்வரனாகி, அதுக்கப்புறமாக நாம நேரவே பிரம்மத்துக்கு போட்டு வழி பார்த்துட்டு கொண்டோம். இப்போ நிஷ்டிதே பியர்த்தே இந்த தூமஹா வன்யபிசாரி வன்யபிசாரி ஏவ அப்படின்னு வச்சுக்கோ. தூமங்கள் இந்த தூமனிஷ்டோ தூமத்துவம்னு ஒரு தர்மம் இருக்கு. தூமனிஷ்டோ தர்மஹா தூமத்துவம். இது வன்யபிசாரி தூமத்திலையும் இருக்குமோ? இந்த மாதிரி காலத்தை கொண்டுட்டா தான் கொண்டு வர முடியும். இந்த காலத்துல என்னென்ன ப்ராப்ளம் இருக்கோ அதெல்லாங்க. தூமமானது எல்லா தூமங்களும் வன்னி இல்லாமல் இருக்காது. வன்னி இல்லாமல் இருக்கிற தூமத்திலையும் தூமத்துவம் இருக்கலாமோ என்னவோன்னு சந்தேகம் வரதுக்கு சாமானிய விஷயம் தேவையில்லை. வருமா வராதான் விஷயம். அது வந்தாக்க
தூமத்தும் வன்னி இல்லாத இடத்தில் இருக்கிற தூமத்திலையும் இருக்கலாம்னு வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அப்போ தூமமானது வன்னி இல்லாம இருக்கிறதுல இருக்கலாம்னு ஆயிடும். ஏன்னா தூமத்தை விட்டுட்டு தூமத்துல இருக்காது. ஒரு சுத்தம் எப்படியோ சுத்தியோ சுத்தியோ உங்க சாமான் லட்சுமி போச்சுன்னா போற எங்களுக்கு அதாவது கட்சியைத்தான் இனிமே சாதிச்சாங்க. சார் ஒரு சுத்தம் பண்றீங்க, நான் சுத்தமே இப்போ நீ அலௌகிக சன்னிகர்ஷம் சுத்துறதோட இந்த சுத்துறது சோழமா இருக்குன்னு இவர் சொல்றார். இதெல்லாம் எங்க தார்க்கிகத்துல உள்ளதான ஒரு செயலிகள்லாம் இதான் இப்போ. இது பெருசா அது பெருசானா திராச கொண்டு போடுங்க, காமன் பேலன்ஸ்ல போட்டு இருக்கணும். நிச்சிதேப்யர்த்தே பிராமான்ய சம்சயாஹித சம்சயவத்து, அது ஒரு உதாரணம். தீர்மானமாக ஒண்ணு பார்த்தாச்சு கண்ணுங்க, நாம பார்த்ததான ஞானம் வேலிடா இல்லையான்னு சந்தேகம் வந்துருக்கு. பார்த்ததுல சந்தேகம் இல்லை, ஞானத்துல சந்தேகம் இல்லை. ஞானம் இஸ் வேலிட் ஆர் இன்வேலிட்னு ஒரு சந்தேகம். இன்வேலிட் நிச்சயம் இல்லை. ஞானே பிராமான்ய சம்சயத்தினால ஞானே ஞானம்ங்கிறது பிரமாணம் வச்சுக்கணும். பிரமாத்துவம் அப்படி வச்சுருந்தாங்கல்ல, இது ஞான ரைட்டு தான். ஆனால் இந்த ஞானத்துல இந்த ஞானம் வந்திருக்கு, இதுல இருக்கக்கூடிய வேலிடிட்டிங்கிறது இருக்கலாமோ இல்லையோன்னு சந்தேகம் வந்தா என்ன வரும்? வேலிடிட்டி சந்தேகமா ஞானத்து சந்தேகமா? இப்போ ஞானத்தான் சந்தேகம், விஷயத்துலயும் சந்தேகம் வரும். அதுக்கப்புறம் அது விஷயம் இருக்கா இல்லையா அதுக்கப்புறம், ஏன்னா விஷயம் சரியில்லாததான ஞானம் சரியில்லைங்கிறாங்க. விஷய பாசாபியான்னு வேற நிர்வாகம் வேற பண்ண போறோம். ஆக நிச்சிதேபி அர்த்தே பொருள்ல ஞான பிராமான்ய சம்சயாகித சம்சயம். இவன் சொன்னது நீங்க ஒன்றும் நம்பாங்க சார், போய் வெரிஃபை பண்ணலாம். ரொம்ப பேர் பேச்சுக்கு அப்படித்தான் இருக்கேன். சொல்றா சட்டம் இருந்தாலும் நாம போய் பார்த்து வந்துடலாம், சொல்லிட்டு வாக்கிங் வாங்குவோங்கிறான் சொல்றான். அந்த அது சொன்ன பிறகு தான் அந்த இப்போ 1 லிட்டர் என்ன கொடுக்குறான் பாமாயின்னு ஒன்று ஏதாவது நம்பின்னு போக முடியாதுங்க. பாமாயில் கிடைச்ச காலத்து சொல்றேன். இவன் போய் அங்கே போய் பார்த்து எல்லாம் சரின்னு சொல்லணும். அதில் பிராமான்ய நிச்சயம் ஆனா தான் பாமாயிங்கிறது நிச்சயமாக்கி கொடுக்குறாங்க. அதுபோல சுற்றி வளர்ச்சி தூமத்துவமானது வன்னி இல்லாத இடத்தில் உள்ள நெருப்பிலும் இருக்கலாமான்னு சந்தேகம் வந்தாலே, தூமம் வன்னி இல்லாத இடத்தில் இருக்கலாம்ங்கிற சந்தேகத்துல போய் முடியுமானபடியினால் இப்ப இவனுக்கு தூமம் வன்னிய விசாரி நவாங்கிற சந்தேகம் வரலாம். இதற்காகவும் நீங்க சொல்றதான இந்த ஜென்ரலாக உள்ளதான தன்மையினால உலகம் கூட வன்னிக்கு தெரிஞ்சுன்னு சொல்லக்கூடாது. பெரிய பிரம்மாசனம் தெரியுமோ, நீயே ஈஸ்வரனாயிரு சர்வஜன். ஆமாம், உடனே நாளைக்கு குழந்தை பிறக்குமா பிறக்காதான்னு கேட்கணும். பிறக்கும்னு சொன்னானா பிறக்கலன்னா அவனை போய் உதவதான் உதைக்கணும். ஏன்னா நீ தான் நிச்சயமா பிராமணிய சர்வஜன் சொன்னேன். ஜோசிய ஞானத்தை சர்வஜன் சொல்றது இல்லை. ஏதோ ஒரு இது 2வது செக்ஷன் முடிஞ்சு போச்சு. நீங்க ஏதேன வாயு ரூபமானவா இது சம்சயோப வியாக்கியாத்தா. எந்தெந்த சந்தேகம் வரதா இருந்தாலும் அது அப்படித்தான், அது தெரிஞ்சுதான் இருக்கா. வாயு ரூபம் இருக்கா இல்லையான்னு சந்தேகம் வந்து வாயு ரூபம் இருக்கா இல்லையான்னு வாயுவை பார்த்தா இப்ப தெரிஞ்சுனேன் அப்படி. இதுக்கப்புறம் 3வது ஐட்டம் அவன் நனுன்னு ஆரம்பிச்சுட்டான். நச்சான்னு போடுறதுக்கு மேல கொஞ்சம் மாறுதலாக இல்லையா, இச்சேன்னா வந்துடுங்க. ஒன்னும் நச்சா வரணும் இல்லையா சேன்னா வரும். இப்போ மாம்பழம், ஆபூஸ் மாம்பழம் இங்க வந்து தான்னு இருந்தா தேவையில்லைன்னு ஒரு நாத்துல ஜலம் வரும், இச்சாங்க. இப்போ இந்த மாம்பழம் நன்னா இருக்கும்னு நீங்க பார்த்து வைப்போம். ஏற்கனவே ஆபூஸ் மாம்பழம் என்ன தத்தாங்க. சித்தே நேச்சா கிந்து அசித்தே, இது ஒரு விஷயம். இன்னொரு விஷயம், இப்ப நமக்கு கிடைச்சிருக்கிற வஸ்து இதுல ஒரு ஆசை வரப்போறதா ஒண்ணு சொல்றான், அதுலயும் இப்ப நம்ம ஆசைப்படுறோம். அசித்தம்னா நமக்கு கிடைக்காத வஸ்து. சமான விஷய ஞானஜன்யா, கிடைக்காத பொருளை இப்ப நீங்க கண்ணால பார்த்துடும். எப்படி ஆசைப்பட்டு அந்த விஷயமானது இதே மாதிரி உள்ளதான இன்னொரு விஷயமானது அது ஞானம் வந்து அது தெரிஞ்சதுக்கு அப்புறம் அது நமக்கு நல்லதுங்கிற எண்ணம் தெரிஞ்சு அதெல்லாம் நிறைய விஷயங்கள் இருக்குதுல்ல. எல்லாத்தையும் ஆசைப்படுறாங்க, நல்லா இருக்கா தூச்சுக்கிறாங்க. இது தங்கம்னு பார்த்து தெரிஞ்சு போச்சுன்னு வச்சுக்கோங்களேன். எத்தனை தங்கம் வந்தாலும் ஆசைப்படலாம். எவ்வளவு இருந்தா உங்களுக்கு போகணும். நவித்தேன தர்ப்பணியோ மனுஷா தர்ப்பணியாவா ஆயிடுவாங்க. இத்தனை சேர சேர தர்ப்பம் வரும், தர்ப்பணம் வராது, தர்ப்பணம் தான். தர்ப்பணம்னு பிரயோகம் இருக்கா இல்லையான்னு தெரிஞ்சு சும்மா தான் அடிச்சு விட்டான் பிரயோகத்துல.
இப்போ சித்தகோச்சரமாக இச்சைகள் கிடைச்சதுல ஒருத்தனும் ஆசைப்படுறது கிடைக்க வேண்டிய பணத்துல தான் ஆசைப்படுறாங்க. கிடைச்ச பணத்துல யாரும் ஆசைப்படுறாங்க? இது ஒரு சின்ன விஷயம் தான். கிடைச்சவனுக்கு ஆசை வந்து ஆசை ரொம்ப பெருசா பண்ணுறான். சித்தே நேச்சா துந்து அசித்தே தாச்ச அசித்தே யா இச்சா சமான விஷய ஞானஜன்யா. இது என்ன? இது தங்கம்னு வச்சோங்களேன். இதே போல ஒரு தங்கம்ங்கிறதான ஆப்ஜெக்டை இவன் தெரிஞ்சுண்டு அதை ஆசை வைக்கணும். தங்கம்னு தெரிஞ்சுதான் ஆசை வைக்கணும். வரப்போற தங்கம் இப்ப தெரியும். தங்கத்தேன ரூபேன தங்கங்கள்லாம் தெரியும். அதான் தெரியாமப்பா. தங்கத்தேன ரூபேன தங்கங்கள்லாம் தெரியும் சொன்ன சுவர்ணத்தேன ரூபேன சகல சுவர்ண ஞானம் வந்து கொடுத்து. அதனால சகல சுவர்ணங்களும் இப்ப ஞானத்துல விஷயமாயிடுச்சு. அலௌகிக சன்னிகிர சத்வாரா வந்த ஞானத்துல விஷயமாயிடுச்சு. அதனால ஆசைப்படுறோம். இந்த சச்ச ஞானம் அசித்தமான பாவியாக உள்ள விஷயம் ஞானமானது இல்ல அத்தீதத்தை சொல்லுவோம். ஒரு ஆசைப்பட்டேன்னு திருப்பி குழந்தை கொண்டான்னு கேட்கிறான். புத்தர் சொல்லி விட்டா கிருஷ்ணன் வந்தா குருதட்சணை என்னன்னு கிருஷ்ணன் கேட்கா. எங்க ஆத்துக்காரர் ரொம்ப ஆசைப்படுறா. 7 வருஷம் முன்னாடி ஒரு குழந்தை தயார் கொடுத்து அது எடுத்துன்னு வாங்கினான். அசித்தங்கிறதுக்கு பாசிட்டிவ்னு சொல்லலாம் சில இடத்துல. அது இப்ப விஷயம் அவனுக்கு கண்ணுக்கே தெரியலைன்னா அது ஸ்மிருதி ரூபமா சொல்லலாம். ஆனா அநாகதத்துக்கு ஸ்மிருதி கூட சொல்ல முடியாது. அதனால அசித்தியங்கிறது அநாகதமே வச்சுப்போம். ஆமா இப்ப சொல்றா இந்த மாதிரி ஒரு சமாச்சாரத்துல இது அனுபவத்தில் இருக்கு. இல்ல இச்சையே வராம போட்டேன்னு நீங்க சொல்ல முடியாது. வரதே இதை நிர்வாகம் பண்ணணும்னா சாமானிய பிரத்யாசத்தின் வினான பவதி அப்படின்னு அவர் ஆரம்பிச்சார். இவர் சொன்னார் சித்தகோச்சர சுகத்துவ பிரகாரக ஜானாதேவ அஜ்ஞாதே சுகே பவதி இச்சா. இச்சாங்கிறது சுகத்துல வரும். சுக சாதனத்துல அப்புறம் வரும். ஒருத்தர் யாகம் பண்ணணும் பூஜை பண்ணணும் ரொம்ப ஆசைப்படுறாரு. இவங்களுக்கு பூஜைக்காகவே இல்லை. பூஜை பண்ணினா ஒரு ஆனந்தம் அடுத்ததுனால வருங்க. சுகத்தில் தான் நேர இச்சை. சுகத்தை உண்டு பண்ற டிவைஸ்ல இச்சைங்கிறது அதுக்காக. இதுக்கு வேதாந்தத்துக்கு நேரம் போனீங்கன்னா ஆத்மாவில எல்லாருக்கும் ஆசை. ஆத்மனுஷ்டுகாமாய் சர்வம் பிரியம் பகுதி. அதனால ஆத்மாதான் சுகரூபங்கிறதுக்கு இது பெரிய 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 சமாச்சாரம். எத்தனை இங்க மைத்திரி பிராமணங்களும் ஒன்று ஒரு முடியாது. அதெல்லாம் தான் நம்ம நிறைய கேட்டிருக்கோம். கேட்காதுக்காக பார்த்தோம். சித்தகோச்சர சுகத்துவ பிரகாரக ஞானம் சித்தமான ஒரு வஸ்துவில இப்ப இருக்கு. இதுல இதம் மே சுக சாதனம் இதம் மே சுகம் அப்படின்னு சுகத்தை சாதனமா இருக்கிறதையும் சுகத்தை ஒண்ணு பண்ணி சுகத்துவ பிரகாரக இச்சா சுகே இச்சா உங்களுக்கு நமக்கு இப்போ சுகத்வேன சுகம் தெரிஞ்சது. சுகே பவதி இச்சா சமான பிரகாரகத்துவமாத்திரஸ்த நியாமகத்வாது. சுகத்துவம் அதுல இருக்குன்னு தெரிஞ்சா போடும். அந்த சுகமே இப்ப தெரிய வேண்டாம். புரியுதா? இப்ப நம்ம மாம்பழம் சாப்பிடுறதுங்கிறதான ஒரு ரசனேந்திரிய சன்னிகர்ஷத்துல ஒரு மாதுரியத்துல ஒரு சுகம் இருக்கும் இல்லையா? இது போல மாதுரியம் அதுல இருக்குன்னு தெரிஞ்சா போருமே ஒழிய மாதுரியத்தோட கூடியது அதுவும் தெரிஞ்சா போறோம். அதுவே இப்ப தெரியணும்னு என்ன அவசியம் இருக்கு? அதனால சித்தகோச்சரே சுகத்துவ பிரகாரக சுக விஷயங்கன்னு ரெண்டு போகணும். தன்மை தெரிஞ்சால் போரும். தன்மை உள்ள பொருள் இப்ப நேரடியா ஆப்ஜெக்டிஃபை பண்ண வேண்டிய அவசியம் இல்லைங்கிறது அந்த விஷயம். சித்தகோச்சர ஏற்கனவே கையில கிடைத்ததான அதை ஆப்ஜெக்டிஃபை பண்ணக்கூடியதுல இருக்கிறதான சுகத்துவங்கிறது நமக்கு அதுல இருக்குன்னு தெரிஞ்சா போனோம். அஜ்ஞாதே சுகே அந்த சுகமும் இப்ப ஞானத்துல ஆப்ஜெக்டிஃபை ஆகணும்னு அவசியம் நிறைய. சுகே சுகத்துவம்னு தெரிஞ்சா ஞானஜன்யா பவத் சுகே இச்சா அசித்தே சுகேவி இச்சா பவதினா பவித்தும் அர்ஹதின்னு அர்த்தம். பவதிதான் சமான பிரகாரகத்துவமாத்திரஸ்த நியாமகத்வாது. இந்த 1 கிலோ வெள்ளி ஃப்ரீயா கொடுக்குறான்னு சொன்னான்னு வச்சுக்கோங்களேன்ப்பா. 1 கிலோ வெள்ளிங்கிறதே இப்ப தெரியணுமா? இல்ல வெள்ளியில வெள்ளித்தன்மைங்கிறது இருந்தா போருங்கிறது இப்ப தெரிஞ்சா போறோம். வெள்ளித்தன்மை தான் இந்த வெள்ளிலையும் தெரியல. அந்த வெள்ளியும் தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சு சொல்ல முடியாது. அதனால இது போரும்னா அவன் என்ன பண்ணா ரஜத இதுல வரும் சமான பிரகாரகத்துவமாத்திரஸ்ய நியாமகத்வாதி நவாச்சியம் ரஜதத்வேன பிரகாரேன. இப்படி சொன்னேன்னா சுட்டியை பார்த்து ரஜதம்னு தெரிஞ்சுக்கும். ரஜதத்துவங்கிறது அதுல இருக்காம தெரிஞ்சுக்கும். அங்க ஒண்ணு ஆனா இல்லை. ரஜதத்வேன பிரகாரேன விசேஷணம்னு அர்த்தம். பிரகாரம் பிரகாரம் பிரகாரம்னு சொன்னாங்கன்னா விசேஷம் பிரகாரத்தா விசேஷணத்தா.
ரஜதத்வேன பிரகாரேன ரஜதே அனுபூயமானே. இது தெரிஞ்சு ரஜதமே ரஜதத்வேன தெரியுதுங்க. இப்ப என்ன கடாதோ ரஜதத்துவ பிரகாரக இச்சா பிரசங்காத். ரஜதத்துவம் தெரிஞ்சதே ஆனால் வேற எல்லா இடத்துலையுமே நமக்கு அந்த ரஜதம் தெரியாட்டாலும் இச்சா வரலாம்னு சொல்றேன். அப்ப இந்த ரஜதத்வேன ரூபேன மண்ணாங்கட்டியிலும் இச்சா வரலாமேப்பா. பிரகாரம் ரஜதத்துவம் தெரிஞ்சு போச்சு. அப்போ ரஜதத்வேன பிரகாரேன ரஜதே அனுபூயமானே. ஒரு நெய்யவள்ளி கையில கொடுத்துருக்கா, ரஜதத்துவங்கிறதான அந்த விசேஷனம் தெரியுது. இதெல்லாம் தெரியும் போது நீங்க என்ன சொன்ன, சமான பிரகாரகமான ஒரு ஞானம் இருந்துருத்தேயானால் அசித்தமான உள்ளத்தையும் இச்சை வரலான்னு. அசித்தே ரஜதே தான் இச்சை வரணும்னு அவசியம் இல்லை. அசித்தே கரேக இச்சை வரலான்னு. ரஜதத்துவ பிரகாரக இச்சாயா பிரசங்காது. சொல்லப்ப சார், ரஜதத்துவங்கிற தன்மை தெரிஞ்சா போறாது, ரஜதத்துவம் அதுல இருக்குன்னு தெரியணும். ரஜதத்துவம் தெரிஞ்சாக்க எல்லா ரஜதத்துவம் உங்களுக்கு தெரியும். ஒரு மன்னாரிடையே ஒன்றாம் இதுல இருக்கு பார்த்தீங்களா, சமதோஷ்டாஸ்ம காஞ்சன். சமதோஷ்டாஸ்ம காஞ்சன என்ன பண்ணாலும் எங்க வாத்தியார் சொன்னார், ஞானிக்கு லட்சணம் இல்லை, நம்ம எல்லாருக்கும் லட்சணம் தான். ஏன்னா தங்கம், ஓட்டாஞ்சல்லு, மண்ணாங்கட்டி மூணு ஈக்குவலா பாக்குறான் ஞானின்னு. நானும் அப்படித்தான் மண்ணாங்கட்டியோட உபயோகம் கையில் எடுத்து போடணுட்டேன். நான் பையன் தங்கம் மாதிரியே கிராக்கியம் வச்சுக்கிறான். அவனுக்கு மண்ணாங்கட்டி எப்படி நமக்கு கிராக்கியமாக இல்லாம துச்சத்தை புத்தியோ அது போல தங்கத்துலன்னு சொன்னோம். ஈக்குவல் தான் என்ன அர்த்தம்? இது வேடிக்கையான சமாச்சாரம். ரொம்ப சூடான புத்தி வைக்கணும். சொல்றதுக்கு முன்னாடி பிடிச்சுமா, அதுக்கு விற்பத்தின்னு பேர். என்னடா விற்பத்தின்னு லட்சணம் கேட்டான். கா விற்பத்தி கேள்வி. படித்த அபடிதேஷு துயரூபதா. படிச்ச வாரம் படிக்காத வாரம் ரெண்டும் ஒரே மாதிரி இருக்கும். எதிரா அவ்யுற்பத்தி, அதுதான் படிக்காத ரெண்டும் நிஷேதா உச்சரம் ஒன்னா இருக்குங்க. கா அவ்யுற்பத்தி படிக்காபதேஷு துயரூபதா. நீங்க என்ன புரிஞ்சுங்க கேளுங்க. இந்த விற்பத்தி உள்ளவனுக்கு எங்களுக்கெல்லாம் கொஞ்சம் தான் பாருங்கன்னா நாங்க பார்த்துக்கிறோம். ஏதாவது விற்பத்தி இருக்குன்னு வச்சுக்கோம். வாத்தியார் சொன்னா, நீ அத்வைத சித்தி ரத்னாகர பாஸ் கொண்டு வந்து இனிமே அத்வைத சித்தி சந்தேகம் வந்து அவங்கள்ட்ட கேட்டுக்கிறேன்னு எனக்கு ஃபெலிசிட்டேஷன் எங்க வாத்தியார் ஒரு குட்டு கொடுத்தார். நானே கர்வப்பட நிலவிலே வந்து அதான் சொன்னான்னு நினைச்சிருந்தேன். அதனால பதிதாவது தேசத்துடைய ரூபத்துவங்கிறது ஒன்னா போயிடும். அதுபோல இங்க என்ன சொல்ற, ரஜதத்வேன ரூபேன ரஜதம் தெரிஞ்ச உடனே இந்த ரஜதத்துவங்கிற ஞானம் இருக்கிறதுனால கடேவி இச்சா வருதுன்னு குறுக்கு நடக்குமா கேட்கிறீங்கப்பா. ரஜதத்துவ ஆசிரியத்துவ ஞானம் வரணும்னா நஜ பிரகார ஆசிரியத்துவம் அபிநியாமகம். இந்த ரஜதத்துவத்துக்கு அது இடம் ஆதாரமா இருக்கணுங்கிறதும் தெரியணும். இடம் ரஜதத்துவத்துக்கு ஆதாரமா இருக்க முடியுமோ? அதுதான் நாங்கள் ஒரு ராஜபாஷ ரஜத்தை உண்டு பண்ணியிருக்கோம். ஏன்னா வேற ஒரு பிரகாரம் வேற ஒரு ஆசிரியத்துக்குன்னா ஏகாபத்து இருக்கு. அந்த கியாதிவாதங்கள சிக்கல் இருக்கு. பிரகார ஆசிரியத்துவம் அப்படி நியாமகம். நியாமகம்னா கிரைட்டீரியான்னு அர்த்தம். அப்ப கேட்டான், நீங்க அப்படி சொன்னா சுத்தி ரஜதத்தை எடுக்கிறத நீங்க கை நீட்டிருக்க கூடாதுன்னா, ரஜத பிரமாத் சுப்து இச்சா அனுதய பிரசங்கா. இவன் சுத்தி இருக்கான். ரஜத்தை பார்த்து வெள்ளின்னு தெரிஞ்சவனும் தப்பு இல்லை. அக்கம் பக்கத்துல பார்த்தா எடுத்து பயில போகணும். இச்சை வந்துருக்க ரஜதத்துவம் தெரிஞ்சு போச்சு. ரஜதத்துவம் தெரிஞ்ச உடனே அதுல இச்சை வந்துட்டு சுத்தியில வந்துட்டு நீங்க வரணும்னு சொன்னீங்க. சுத்தியில ரஜதத்துவத்துக்கு ஆசிரியத்துவம் இருக்காங்க. ரஜதத்துவத்துக்கு ஆசிரியமா சுத்தி இருக்குமா? எங்கேயாவது ஜபத்து சாஸ்திரி மீமாம்சகால கேள்வி பண்ணார். இந்த விழிஷவயங்கள்லாம் நிவாரத்துல இருக்கான். அது எப்படி இருக்க முடியும்? அதனால அது வேற சமாச்சாரம். நீங்க ரஜதத்துவங்கிறது ரஜதத்துல இருக்குமோ சுத்தியில இருக்குமோ நீங்க சொல்லணும். அது சுத்தியில இருந்தா அது ரஜதத்துவம்னு பேர் சொல்ல முடியுமா? ரஜத சாமானிய விற்பியான ரஜதம். ரஜதம் பிரமா. இதம் ரஜதம்ங்கிறதான தப்பான நாலேஜில ரஜதத்துவம் தெரிஞ்சால் நீ ரஜத அது உடனே போகணும்னு ஆசைப்பட்டான். ரஜதத்துவ பிரகார ஞானத்தான் இச்சை வந்து எதில் வந்தது? சுத்த இச்சை வந்தது. அதுபோல விடைய இச்சை வருதுமே நான் கேட்டேன். நீங்க இல்லையா ரஜதத்துவமும் அதுல இருந்தா தான் வருங்க. அப்ப சுத்தியில எப்படி இச்சை வந்தது? இச்சை வந்து உனக்கு எப்படி தெரிஞ்சுங்க? கையில எடுத்து ஏன் போடுங்க கையில? ஓஹோ, கை மையமா பிடிச்சி விட்டாங்க. சாப்பிட்ட கை மையமா பிடிக்கணும். போட்டது மட்டும் இல்லை, வெத்திலவாக்கு வாங்கி கடையில கொடுத்துட்டு சிறை வாங்கி கொண்டான. அப்பதான் அடி விழுந்ததுங்க. அவன் பிரதி பாசனா அது கிழிஞ்ச நீலபிருஷ்டத்துவ ஞானம்னு பேரு. பிருஷ்டம் நீளமா இருக்கான் பின்பக்கம்.
ரஜத பிரமாத் சுப்தோ இச்சா வரதுங்கிறது இருக்கிறதுனால சமான பிரகாரகத்துவ ஞானாத் இச்சவரன்னு சொல்ல வேண்டிய சமான பிரகாரகத்துவ சமானாசிரயத்துவம் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லைன்னு. அதனால நான் சொன்ன கேள்வி இருக்கு, ரஜதத்துவ பிரகாரக ஞானத்தினால கதே இச்சை வரட்டுமே நீங்க சொன்னபடி சொன்னால், ஆகையினால நான் என்ன சொல்றேன் தெரியுமோ, சமான பிரகாரகத்துவ சதி சமான விஷயகத்துவம், அந்த விஷயமும் இங்க இருக்கணும்னு சொல்றேன். சமான பிரகாரகத்வே சதி சமான விஷயகத்துவம் உபயம் மிலித்வா தந்தம் கிரைட்டீரியா வியாபகம் அல்லது வியாபியம். அப்ப என்ன ஆகும்னு கேட்டா, இப்படி சொன்னாதான் உங்களுக்கு மீமாம்சக்காரரை வெட்ட முடியும். அதோடு கூடியதாக நம்ம என்ன சொல்றோம், கிளிஞ்சலை பார்த்து வெள்ளி இல்லைன்னு தெரியல அதுக்காக எடுத்தேங்கிறான். வெள்ளியும் தெரிஞ்சுதான் எடுக்கணும். இது பெரிய சமாச்சாரம். அத்தியாதிவாதத்தை நிரூபணம் பண்றது ஒரு விஷயம், கண்டிக்கிறது ஒரு விஷயம் ரெண்டு இருக்கு. இதெல்லாம் முன்னாடி ஏற்கனவே பாஷ்யம் பாமதி எல்லாம் ஆணவம் படிக்கணுங்கிறதுனால தான் இவர் சொல்லிட்டு போறா புராணத்துல. அதையே வாக்கியாதிபட்சே ரஜத ஸ்மரணேனி ஸ்மரண சீவ சுக்தோ பிரவர்த்தகத்துவம் இது அபாஸ்தம். ரஜதத்தை ஸ்மரிச்சதுனால போராது, புரோவர்த்தியாக அது தெரியணுங்கிற விஷயமா இருக்கணும். விஷயமா இருக்கணும்னா இதையே ரஜதத்துவேன ரூபேன கிரகிச்சிருக்கணும். சட்டா ரஜதத்தை ஸ்மரிச்சா சுத்தியை கண்டானா பறவை கண்டா விமானம் அடிச்ச மாதிரி இல்லை. கிளிஞ்சலை பார்த்தா வெள்ளியை நினைச்சா எடுக்க போட்டான் கிளிஞ்சல். ஏங்கண்ணே ஆத்துக்குன்னா ஓடனப்பா. இவர் அத்தியாதி மதத்தில் என்ன பண்றார், ஒரு இடத்துல நாலெட்ஜுக்கு இன்வேலின்னு சொல்லிட்டேன்னா உங்களுக்கு சந்தேகம் வந்துடும். அதுக்காக வரணும்னா ஞான சாமானியம் பிரமாரூபம்னு ஆரம்பிச்சா ரொம்ப உசத்தியான விஷயம். எனக்கு அந்த மதம் வாசமாக ரொம்ப பிடிச்சதுதான். ஏதோ இந்த மதத்துலேருந்து கண்டிக்கணுமே ஒழிய குரு மதம் தான் உலகத்துல முதல்ல வந்த ஓல்டஸ்ட். அது பின்னாடி வந்து அத்தனை பேரும் கண்டிக்கிறான். வயசானவர் சும்மா இருக்காரு, அவ்வளவுதான் இங்க விஷயம். அதனால போட்டோம் அத்தியாதி மதம்னாலே பிரமே கிடையாது. ஏன் அந்த மதம் குரு மதம். குருவுக்கு பிரமம் இருக்கலாமோ? எங்க ராஜா அவர் பேர் குருன்னு பேர் பிரபாகர் குருன்னு இருக்கலாம். குரு மதத்துல பிரமம் இருந்தாங்கன்னா குருவுக்கு பிரமம் இருக்குன்னு அர்த்தம். குருவுக்கு பிரமம் இருந்தா என்ன ஆகும், சிஷியனுக்கு பிரமம் வரும். நான் குருவுக்கு பிரமம் கிடையாதுன்னு சொல்ற வழக்கம். அவன் போய் நீங்க கண்டிக்கிறதுக்கு என்ன பண்ணு, ரஜத ஸ்மரணம் வந்த உடனேயே சுத்தோ பிரவர்த்தக மகாருன்னு சொன்னா கிடையாது. ரஜத பிரகாரகத்தேசத்தை ரஜத விஷயகத்துவம் இருந்தால்தான் பிரவருத்தி வருங்கிறதா வச்சுத்தான் அவனை கண்டிக்கணும். நம்ம வேற இருந்தா கண்டிக்கிறோம், அது வேற விஷயம் அப்படின்னு சொல்லி ஏதாவதா என்னாச்சு தெரியுமா, கிடைச்ச விஷயத்தில் ஆசை இருக்கிறது, கிடைக்க போகும் அதே விஷயத்தில் ஆசை வருவதனால் அந்த விஷயமும் இப்பொழுதுவே தெரிஞ்சிருக்கணுமோ இல்லையோ, அந்த விஷயம் இப்ப தெரியணும்னா உங்களுக்கு கண்ணுக்கு நேரம் இல்லையோ இல்லையோ. அதனால தெரிஞ்ச விஷயத்துல உள்ள ஒரு தன்மை என்ன இருக்கு, சுகத்துவங்கிறது. இந்த சுகத்துவங்கிறதான ஒரு ரூப் போல வச்சுட்டு, ரூப் போல மெடிக்கேஷனால இதை வச்சுட்டு எல்லா விஷயங்களும் இங்க வந்ததுன்னு தானே சொல்லி ஆகணும். இல்லைன்னா நீங்க வருங்காலத்துல உள்ள விஷயத்தை பத்தி ஆசையே பட முடியாது முடிச்சுட்டான். இது சேத் யதா ரஜதபிரமாத் சுப்தோ இச்சா நாஸ்தியேவ கிந்து அனிர்வச்சனீயே ரஜதே இது அனிர்வச்சனீய க்ஷாது வக்ஷதே. இந்த வேலை எங்க கட்டாயமும் நடக்கும். இதுக்காகத்தான் நாங்க என்ன பண்ணோம், ரஜதம் வேணுங்கிற எண்ணத்தினால கிளிஞ்சல்ல பிரவர்த்திச்சான் இல்ல, ரஜதம் வேணுங்கிற எண்ணத்தினால ரஜதத்தில் தான் பிரவர்த்திச்சான். அந்த ரஜதம் தெரியற வரைக்கும் ரஜதமா இருந்தது, அங்க போய் எடுக்கும் போதும் தெரியற வரைக்கும் ரஜதமா இருந்தது. பிரட்டின அப்புறம் தான் பிரண்டு போச்சு. பிரட்டணும் இல்லையா? இப்போ இப்ப என்னாச்சுங்க, பிரதீதி காலம் ஞாபகத்தை இச்சை இப்ப என்னாச்சுங்க, இல்ல எங்க போட்டு எங்கேன்னு சார் வந்ததுன்னு தெரியாது எனக்கு. போயிடுதுங்கிறது வாசம் தானே. அப்ப வெள்ளின்னு நினைச்சுன்னு எடுத்தியோ கிளிஞ்சல் நினைச்சுன்னு எடுத்தியோ டவுட்டா எடுத்தியோ சந்தேகமே கிடையாது. வெள்ளியா இல்லையான்னு சந்தேகம் வந்து அதை எடுத்து போட்டு போறேன், சந்தேகமே கிடையாது. தீர்மானம் இருந்ததுனால கடையில கொடுத்து உதவாங்க. அது வரைக்கும் போனோம், அந்த கதையை அது வரைக்கும் நீட்டணும். ஏதோ சந்தேகம் சொல்லி நினைச்சு கடையில போய் கொடுத்து சந்தேகப்பட்ட செல்லுமா சொல்லாதான் சந்தேகம் இருந்தாலும் கடையில் கொடுக்க கூடாதுங்க. பேங்குக்கு போன அப்புறம் ஏதோ ரஜதம் பிரமாத் சுப்தோ இச்சா நாஸ்தியேவா, அந்த கதையை நாங்க வச்சுக்கல. இங்க தெரிஞ்சது ஒண்ணு செய்யறது ஒண்ணுன்னு வரும். கிந்து அனிர்வச்சனீயே ரஜதே, இது செக்ஷன் வேற. அப்புறம் அனிர்வச்சனீய க்ஷாதின்னு ஒண்ணு சொல்ல போறேன், அங்க சொல்ல போறேன். அதனால எங்களுக்கு இந்த சமான பிரகாரகத்துவ சமான ஆசிரியத்துவம் சொன்னதுனால தப்பு இல்லைன்னு. சமான விஷயத்துவம் வேண்டிய அவசியம் இல்லை. அதீதாதிகள்
பிரகார ஆசிரயத்துவம் நியாமகம் வதன் அக்ஷாதவாதி பரம் ஏவம் விபீஷணியா. பீஷணியா ஒரு விபீஷணியா விபீஷணம் வந்து விட்டாம தனியா ஒன்று சொல்றது விசேஷன பீஷணியா விபீஷணியா. இந்த வீங்கிறது விருத்தத்துக்கும் வரும் விசேஷத்துக்கும் வரும். விமதினா விருத்தமான மத்தியின் அர்த்தம். விசேஷன பீஷணியா விபீஷணியா ஏன் போட்டான்னு பீஷ என்ன பயமுறுத்தாத. இந்த மீமாம்சம் குருமதத்துவனா பயமுறுத்தினா ரெண்டு பேரும் சேர்ந்து அவரை உதைக்கிறோம். அதனால்தான் இந்த ரஜதத்துவமானது எதிர்க்க இருக்கிற பிரகார ஆசிரியத்துவம். ரஜதத்துவத்துக்கு ஆசிரியத்துவமும் வேணும்னு சொல்றவன் இருக்கான் பாரு. அதை நியாமகமாக வச்சுருக்கிறதான ஆசாமிய போய் அச்சாதிவாதி பரம் ஏவம் பீஷணி ஏவஞ்ச பிரகார ஆசிரியத்துவ நியாமகத்துவ அந்நாச்சாதி பட்சோபி ஏவ. பிரகார ஆசிரியத்துவம் வேணும்னு சொன்னதுனால இங்க இந்த ரஜதமாக தெரியறதுல எதிர்க்க இந்த ரஜதத்துவத்துக்கு ஆசிரியமாவும் இருக்கணும். ஆற்று வெள்ளி தெரிஞ்சதுன்னு சொன்ன வச்சுக்கோ, அது இங்க தெரியறதுக்கு இல்லை. அதனால அந்நாச்சாதி பட்சத்தையும் போய் சொல்லலாம். இதுக்கு மேல என்ன பண்ணார், அப்ப நீங்க ஒண்ணு பண்ணுங்க. உங்களுக்கு பிரபஞ்சம் மித்தியன்னு சொல்றது தப்புங்கிறது மட்டும் இல்லை, சுத்திரஜதத்தை மித்தியன்னு சொல்றதும் தப்புதான் தான். சுத்திரஜதம் ரைட்டா ரஜதத்துவமும் இருக்கு, ஆச்சரியமான ரஜதமும் இருக்கு. என்ன மிச்சம் இருக்கு? அப்ப இதை போய் இன்வாலிடுன்னு எப்படி சொன்னது அத்வைதிகள்னு கேட்கிறான். இப்போ அடுத்த கேள்வி, நச்ச தரிஹி பிரமத்வம் ந ஸ்யாத் இதம் ரஜதம் இது பிரமத்வாபிமத ஞானஸ்ய व्यதிகரண பிரகாரகத்வானபியுபகமாத். கிளிஞ்சல்ல வெளியே தெரிஞ்சா தானே எனக்கு தப்பு. வெளியே தானே வெளியே தெரிஞ்சது. விதிகரணத்துவம் இதான். கிளிஞ்சல் தன்மை இருக்கு, வெள்ளியில வெள்ளித்தன்மை இருக்கு. ஒரு நாலெட்ஜோ அதனால தெரிகிற ஆப்ஜெக்டோ இன்வேலிட் எப்ப சொல்லணுமே, ஆனால் கிளிஞ்சல்ல வெள்ளி தெரியும், வெள்ளித்தன்மை தெரியும். கிளிஞ்சல்ங்கிறது அங்க இருக்கு விசேஷம். இதுல என்ன தெரியணும் உங்களுக்கு? வெள்ளித்தன்மை தெரியணும். தென் இட் இஸ் இன்வேலிட் பிரமம். நீங்க அனுபவிச்சீங்க ரஜதேதான ரஜதத்துவம் தெரிஞ்சதுன்னு, இது எப்படி இன்வேலிட்னு சொல்ல முடியும்? ஓஹோ, ஆதிவாசிகள் எதுவும் பாரமாத்தியம் என்னங்கிறான். எந்த வழியில போய் இப்படி எல்லாம் மடக்குவாங்க. பிரமத்துவம்னா என்ன அர்த்தம்? வெதிகரண தர்மகரணம். எதுல எந்த தர்மம் இருக்கோ அது சமானாதிகரணம், எதுல எந்த தர்மம் இல்லையோ அதுல அது தெரிஞ்சா விதிகரணம்னு பேர். மரத்துல புருஷன்னு தெரிஞ்சுன்னு சொன்னேன், அங்க நிற்கிறது மரம். மரங்கிறது அங்க லோகஸ். இதுல எந்த தன்மை தெரியுறது? புருஷத்துவம் தெரியுது. தப்பு. நீங்க இப்ப வேற ஏதோ ஒரு கேள்வி மடக்கிறதுக்கு என்ன சொன்னீங்க? எங்களுக்கு ஒன்றும் பிரகாராசிரியத்துவங்கிறது சமம் இல்லை, அங்க அனிருத்திய ரஜதமே இருக்கு. அப்ப ரஜதேதான ரஜதத்துவம் தெரிஞ்சது. அது எப்படி பாதம் வந்ததுன்னா விதிகளமா இல்லையான்னு கேட்டா, இதம் ரஜதம் இது எந்த இடத்துல வருது? நல்லதுக்கு வருது, கெடுதலுக்கு வருதுன்னு. சாதுவும் மூஞ்சிய பார்த்தா ஹிம்சான உடம்பு தான், அசாதுவும் ஹிம்சான உடம்பு தான். பாத்தியா எப்படி தெரியும்? அப்புறம் தான் விவகாரம் பண்ணணும். மூஞ்சி ரெண்டு கொண்டாரு. இதம் ரஜதம்ங்கிற ஞானம் வேலிட் இன்வால்வ் சொல்றாரு. கிம் திருஷ்டுவா வஸ்துத சுக்திம் திருஷ்டுவா, சுக்திம் திருஷ்டுவா இதம் ரஜதம் இல்ல, வஸ்துத சுக்திம் திருஷ்டுவா இதம் ரஜதம் இது ஞானம்னு ஆரம்பிக்கணும். என்ன இது எங்க இருக்கோ அந்த இடத்துல இல்லையான்னு பண்றதுக்கு. அதுபோல இதம் ரஜதம் இது பிரமத்வாதிமத ஞானத்தை உங்களுக்கும் இது பிரம்மம்னு சொல்ல வேண்டியதான அபிப்பிராயப்படுற இடத்துல நீங்க சொன்னபடி ரஜதத்துவம் கிளிஞ்சல்ல தெரிஞ்சாக்கான தப்புன்னு சொல்லணும், பிரமம்னு சொல்லணும். ரஜதத்துவம் ரஜதத்துல தெரிஞ்சா என்ன தப்பு கேட்டான். இந்த இது பெரிய ரொம்ப லேசா தட்டி விட்டுறாரு. பெரிய மலைய ராமன் இடதுகால் சுண்டி விடுறதா தட்டி விட்டாரோ இல்லைங்க. இந்த மனிதனை என்னடா மலையை பறக்கணுமா இப்படின்னா இடதுகாலால் அது ஒரு பயிர் 20-30 கிலோமீட்டர் நல்ல போய் விழுந்தாங்க. சரிங்களா? அப்போ கூட சுப்ரீம் சந்தேகம் கொடுத்து சார் இது டெட் பாடிக்கும் உயிரோடு இருக்கிற பாடிக்கும் வித்தியாசம்னா அப்புறம் ஏதோ கொண்டாடி மனசுக்கு வச்சேன். நாங்க இதை ஏன் தப்புன்னு சொன்னோம் தெரியுமோ தான் ஒரு வழி விட்டார். இது பிரகாரம் வேற ஆசிரியம் வேறங்கிறதுனால தப்புன்னு நாங்க சொல்லல. இது வெள்ளியாக உபயோகப்படல சார். பாதித்த விஷயத்துவேனா ரஜதம்ங்கிறது பாதித்த விஷயம். நேதம் ரஜதம்னு சொல்லிட்டான் விஷயம். அவன் சொல்றது இல்லைன்னா காரணம் உபயோகம் இல்லைன்னா
இப்போ ஒரு 10 கிளிஞ்சல் 10 பைசா வாங்கி வரோம், என்னக்கா ஏதோ அலங்காரத்துக்கு அது விஷயம் இல்லைங்க. அது ஏதோ ட்ரெயின் எடுத்துன்னு போல அப்போ கூட, அது ஏதோ ட்ரெயின் உபயோகப்படலை, கிளிஞ்சல் ட்ரெயின் தான் உபயோகப்படுறது. இந்த கிளிஞ்சல் சொல்லியில பெரிய விஷயம் மியூசியத்தில் வைக்கிற மாதிரி சமாச்சாரம். பாதித விஷயத்துவேன ஹி பிரமத்துவம், இந்த இடத்துல சொல்லுவார். பாதித விஷயத்துவேன பிரமத்துவம், ஒரு நாலஞ்சு இன்வேல்யூன்னு சொல்லதா இருந்தால் அதுல தெரிஞ்ச ஆப்ஜெக்ட் இல்லை என்று பின்னாடி தீர்மானம் ஆகணும். இவ்வளவுதான் விஷயம். தெரிஞ்ச தன்மைக்கு அது ஆச்சரியமா இல்லாததுல தெரிஞ்சதுன்னு சொல்லக்கூடாது. அதெல்லாம் அனாவசியமான விஷயம். பாதித விஷயத்தேன பிரமத்துவம் நம் எங்க கட்சியில அது வெதிகரண பிரகாரத்துவேன. சரி, நீ சொல்றது வெள்ளித்தன்மை இல்லாத இடத்துல வெள்ளித்தன்மை தெரிஞ்சாதான் தப்புன்னு சொல்றதுக்கே என்ன காரணம் நான் கேட்கிறேன். அது வெள்ளி இல்லைன்னு சொல்றதுனால தானே உனக்கே கொண்டு முட்ட வேண்டிய இடம் இல்லை. தத்யாதின்னு அர்த்தம் வெதிகரண பிரகாரகத்தேன பிரமத்துவம் சொல்லக்கூடிய தவாதி அல்லது வெதிகரண பிரகாரகத்தேன தான் பிரமத்துவங்கிறது கூட அந்த தன்மை கூட விஷய அபாத விஷய பாத பிரயோஜத்வாது. அது வெள்ளித்தன்மை இருந்தான்னு இப்போ வெள்ளித்தன்மை இல்லாத இடத்த வெள்ளித்தன்மை தெரிஞ்சதுன்னு சொல்றியே, நான் வெள்ளி இல்லைன்னு சொன்னதுனாலே நான் சொல்றேன் அது வெள்ளியா இருந்துச்சுன்னா இந்த விஷயம் விஷயமா இல்லைங்கிறதுனால நீ சொன்னதும் வருது. இதிஹி வக்ஷியதே. 3 காரணங்கள் சொன்னான். முதல்ல ஒரு தூமத்தை பார்த்து யாத்திரை நிச்சயம் வந்தோடனே மகானசத்தை பார்த்து அனுமானம் வராதுன்னா அது ஒரு வழி சொல்லியாச்சு. அடுத்தபடி என்ன பார்த்தா தூமங்கள் எல்லாம் வன்னிக்கு வெடிச்சாரியா இல்லையான்னு சந்தேகம் வராதுன்னு அதையும் பற்றி சொல்லியாச்சு. சார் உங்களுக்கு கிடைச்சதான சுகத்துல ஆசை இருக்கலாம், கிடைக்க போற சுகத்துல சுகங்கிறது இப்ப தெரியாட்டாக்க ஆசை வராது இல்லையோன்னா அதுக்கும் விஸ்தாரமா சொல்லியாச்சு. இன்னொரு 3 பானம் இருக்கு, அது அடுத்த வாரத்துக்கு அடுத்த வாரம். அதாவது ஜெகதீஷ் சாஸ்திரியுடைய பிறந்தநாள் கொண்டாட்டம் 7-8 டிசம்பர் 9ஆம் ஞாயிற்றுக்கிழமை பூர்த்தி ஆகும். 2ஆம் ஞாயிற்றுக்கிழமை அது எப்பவுமே ஃபர்ஸ்ட் ஞாயிற்றுக்கிழமைங்கிறதுல நம்ம வச்சுக்கிறதுல என்ன வேற காரியங்கள் இருக்கிறதுனால, அதனால அடுத்த கிளாஸ் ஆனது 9ஆம் தேதிங்கிறதாக